புத்திகவியமும் போதித்து சித்தமயல் போக்குவாய் இன்ப சுக பூரணத்து இரண்டரவே ஆக்குவாய் சொகநாதா. உனக்கு பணி செய்ய உந்தனை என்னாலும் நினைக்க வரம் எனக்கு நீத்தா. மனக்கவலை நீக்குகின்ற தென்மதுரை நிம்மலனே எவ்வுலகும் ஆக்குகின்ற சொகநாதா. பேரன்பனல்லன் பிழை செய்யான் தானல்லன் ஓர் அன்பும் இல்லா உருந்தனே பேரன்பு காட்டி என்னை காட்டி உனை காட்டி என்ப தொகையிலே ஆட்டி வளர் சொகநாதா. தனம் தரும் கல்வி தரும் ஒரு நாளும் தரவறியாமம் தரும் தெய்வ வடிவம் தரும் நெஞ்சில் வஞ்சமில்லா இனம் தரும் நல்லன எல்லாம் தருவன்பர் என்பவர்க்கே கனம் தரும் பூங்குழலாள் அபிராமி கரைக்கண்களே உலகம் யாவையும் தாவலாக்களும் நிறைவருத்தல் நீங்களும் நீங்களா அறிகிறா விளையாட்டுடையார் அவர் தலைவர் அன்னவர்க்கே சரண். நம பார்வதி பதையே ஹர மகாதேவா. தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. காவாய் கனகத்திரளே போற்றி, கைலை மலையானே போற்றி போற்றி. வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா. வழிபாடுகளுக்கும் போற்றுதலுக்கும் உரிய எல்லாம் நடந்தது ஆனந்தமான நடராஜ பெருமானுடைய மூலவராக மூலமூர்த்தியாக பதஞ்சலி வியாகரபாலர்களுக்காக ஆடவல்லானாக எழுந்தருளை காட்சி வந்தருடைய புவியம்மை உடனாயிருக்கிற ஸ்ரீமூலநாத பெருமானுடைய திருவடிகளை போற்றி மகிழ்கிறேன். தில்லை சித்தவன் என்றால் உலகளாவிய நிலையிலே நாம் நினைந்து போற்றக்கூடிய அற்புதமான மூர்த்தம் அருள்தரும் சிவகாமியம்மையுடனாகிய அருள்தரும் ஆடவல்லான் நடராஜ பெருமானுடைய மூர்த்தமாதலால் அப்பெருமானுடைய திருவடிகளை போற்றி மகிழ்கிறேன். இந்த வளாகத்தில் பல தெய்வங்களை அமைத்து வேதபாராயண மடம் என்ற திருப்பெயரையும் அமைத்து 100 ஆண்டு காலத்திற்கு முன்னே திட்டமிட்டு அமைத்து சமயப்பணியும் சமூக பணியும் பல்வேறு அறப்பணிகளும் அருட்பணிகளும் நிகழும்படியாக ஆற்றுப்படுத்தி இருக்கிற அனைத்து தெய்வ திருவாளர்களுக்கும் இன்று வாழ்கிற திருவாளர்களுக்கும் எளியே அவரது திருவடியை வணங்கி போற்றுகிறேன். காண்புரம் மகா பெரியவர் அவர்கள் வாழ்ந்த காலத்தில் நாமும் வாழ்ந்தோம் என்பது ஒரு பெரிய பெருமை. அத்தகைய மகானுடைய திருவடிகளை போற்றி மகிழ்கிறேன். அபயகரமாக இந்த மேடையில் அமர்ந்தாலும் நான் இருக்கிறேன்டா என்று சொல்லுகிற வகையிலே எல்லோரும் ஆசீர்வதித்துக் கொண்டிருக்கிற அந்த தெய்வ சந்நிதிக்கு என்னுடைய பரிவார்ந்த வணக்கங்களை புலப்படுத்திக் கொள்கிறேன். இந்த நிகழ்ச்சியை 10 நாட்கள் 29/7/2024 தொடங்கி நாளை வரையில் 7/8/2024 வரை 10 நாட்கள் திருவிழா புராணத்தை மிக அருமையான ஒரு திட்டமிட்டு பல்வேறு நிகழ்வுகள், இசை நிகழ்ச்சிகள், வாய்ப்பாட்டு, வயலின் இசை, பல மெல்லிசை, திருப்பூர் இசை என்று பல நிகழ்ச்சிகளையும் ஓடி 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 சென்று நடத்தி தந்து இன்றும் நாளையுமாக நிறைவு நாட்கள் நோக்கி பயணித்துக் கொண்டிருக்கிற வகையிலே அருப்பணியாற்றி வருகிற என்னுடைய வணக்கத்திற்கும் போட்டிருக்கும் உடைய உலகறிந்த நாவலர், நாடறிந்த நாவலர் உடைய தலையாற்றை திலகம் ஐயா ராமணி அவருடைய திருவடிகளுக்கு என்னுடைய பரிவார்ந்த வணக்கங்களை உங்கள் கரவலையோடு தெரிவித்துக் கொள்கிறேன். சான்றோர்கள் பெருமக்களே, இந்த நிகழ்ச்சிகளுக்கு உபயதாரர்களாக ஏற்று போற்றுகின்ற புண்ணிய சீலர்களாக
பொருள் செல்வத்தை அருட்செல்வமாக மாற்றி தந்து கொண்டிருக்கிற சான்றோர்கள் அனைவருடைய திருவடிகளை போற்றி மகிழ்கிறேன். என் மைத்துனர் டாக்டர் மன்சுமா அவர்கள் மற்றும் உள்ள அனைத்து மெய்யன்பர்களுக்கும் தாய்மார்களுக்கும் நண்பர்களுக்கும் என்னுடைய பணிவார்ந்த வணக்கங்களையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன். சான்றோர்கள் பெருமக்களே, அருமையான வயலின் இசை ராகவையா சொன்ன மாதிரி தோற்கருவி தொழிற்கருவி என்று பல கருவி நிலையிலே இருந்தாலும் அருமையான நரபிசை கருவியாக ரொம்ப அவர் லாபகமாக வாசித்தார். அந்த பெரியவர் அவருடைய மாணவர் மிருதங்க வித்துவான் அவருடைய மோர்சி வித்துவான் அனைவரையும் இந்த நேரத்தில் மனமாற பாராட்டுகின்றேன், வாழ்த்துகின்றேன், வணங்குகின்றேன். சான்றோர்கள் பெருமக்களே, நாம் இன்று நாளைய நாள் நோக்கி இன்று பயணிக்கிறோம். 9ஆம் திருநாள் திருவிளையாடல் புராணத்திலே நான் நேற்று ஒரு பூர்த்திப்படுகிற ஒரு செய்தியை சொன்னேன். சிதம்பரத்திற்கும் மாணிக்கவாசகர் சுவாமிகளுக்கும் உள்ள தொடர்பினை முதலில் தொடங்கி பிறகு என்னுடைய தலைவில் பேசுகிறேன் என்று சொன்னேன். அதை என்னுடைய அழகான ஒரு தோழியை அம்மா அவர்கள் நினைவுபடுத்தினார்கள். அவருக்கு என்னுடைய பாராட்டுகளை தெரிவித்துக் கொள்கிறேன். மாணிக்கவாசகர் சுவாமிகள் திருப்பெருந்துறையிலே குருந்தமரங்களிடலில் சிவபெருமானே வந்து குருநாதராக எழுந்தருளியிருந்து ஆட்கொண்டார். அது என்னுடைய மணிவாசக பெருந்தையை சொல்லுகிற பொழுது ஈர்த்து என்னை ஆட்கொண்ட எந்தை பெருமான். ஈர்த்து என்றால் என்னை அழைத்து, நான் போய் சுவாமிகிட்ட போய் என்ன சிலரா எடுத்துங்கன்னு சொல்ல, ஈர்த்து என்னை ஆட்கொண்ட எந்தை பெருமானே என்ற வகையிலே அருமையான முறையில் மாணிக்கா சுவாமிகள் பல்வேறு விதமான வினை கருவிகள் எல்லாம் நிகழ்ந்த பிறகும் கூட அந்த நிகழ்ச்சிகளுக்கு பிறகு பல்வேறு தலங்களை வழிபாடு செய்து கொண்டு திருவண்ணாமலை எல்லாம் வழிபாடு செய்து கொண்டு சிதம்பரம் வந்து தங்கிவிடுகிறார். சிதம்பரம் தான் அவருடைய நிறைவு வாழ்வு பகுதி. இங்கே வடக்கு மீதியாக இருக்கிற இந்த பகுதி பக்கத்தில் தான் ஒரு பெரிய அற்புதமான ஒரு சிவ மடம், சிவ ஆலயம் அமைத்துக் கொண்டு அங்கே தங்கியிருக்கிறார். அங்கே தங்கியிருக்கிறார் என்ற ஒரு செய்தியோடு மட்டும் இல்லை, முக்கியமான ஒரு செய்தி சொல்லணும். நம்முடைய மாணிக்கவாசகர் சுவாமிகள் சுவாமியை நினைவுபடுத்திக் கொண்டு அங்கே தங்கியிருக்கிற காலத்தில் மிக அற்புதமான ஒரு நிகழ்ச்சி நடைபெறுகிறது. இலங்கைக்கு நம்முடைய சிதம்பரம் சிவனடியார் சென்று வழிபாடு செய்கிறார். அங்கே இலங்கையிலே புத்த மதம் அரசாங்க மதமாக பழைய ஆட்சி பண்ணிக் கொண்டிருக்கிறது. அந்த நாட்டை ஆளுகிற மன்னன் புத்த மதம் சார்ந்தவராக இருக்கிறார். நமக்கு எந்த மதங்கள் மீதும் விரோதம் இல்லை. நீங்கள் ஒரு செய்தியை கட்டாயம் புரிந்து கொள்ள வேண்டும். எந்த காரணம் கொண்டும் மத நிலையில், மொழி நிலையில், ஜாதி நிலையில், பொருளாதார ஏற்றத்தாழ்வு நிலையில் யாரையும் துவேஷமாக பேசாதீர்கள். அப்படி பேசுவதற்கு சைவ சமயம் இடம் கொடுக்கவில்லை. ஏனென்றால் நம்முடைய சைவ சமயத்தில் தான் ஒரு அற்புதமான தொடர் இருக்கிறது. நீங்கள் சாதாரணமான ஒரு செங்கல்லை, ஒரு பாறாங்கல்லை, ஒரு கூழாங்கல்லை, ஒரு பசுமாட்டு சாணி, மஞ்சள், எதை வைத்துக் கொண்டு தெய்வமாக பாவனை செய்து வழிபாடு செய்தாலும் அதை சிவபெருமான் ஏற்றுக் கொள்கிறான் என்பதுதான் சைவ சமயத்தினுடைய உயர்ந்த குறிக்கோள். யாதொரு தெய்வம் கொண்டீர் அத்தெய்வமாகி அங்கே மாதொரு பார்த்தாராம் வருவர் என்று சுஞான சித்தியார் அருள் சிவாச்சாரியர் வழங்கியிருக்கிற திருத்தொடர். அதனால நான் இன்னைக்கு சொல்லிடுறேன், நீங்கள் மற்ற மதவாதிகள் நம்மை துவேஷம் பண்ணுகிறார்கள் என்பதற்காக பதிலுக்கு பதில் துவேஷம் பண்ணல. என்ன சொல்ற?
ஒவ்வொரு பாடலும் திருஞான சம்பந்த சுவாமிகள் 3ஆம் வயதில் ஞானப்பால் உண்டுவிட்டு, ஞானப்பால் உண்டார் என்பதை விட ஞானப்பால் ஊற்றி அருள பெற்றார். அந்த நிலையில் அவர் பெற்ற ஞானம் சிவனடியை சித்திக்கும் திருப்பெருகு சிவஞானம், பவன் அதனை அறமாற்றும் பாங்கினில் ஓங்கிய ஞானம், உவமையிலார் கலைஞானம், உணர்வெளிய மெய்ஞானம், தவ முதல்வர். சேக்கிழார் சுவாமிகள் 3 வயசுல ஞானப்பால் உண்டருடைய அந்த குழந்தைக்கு சொன்ன வார்த்தை தவ முதல்வர், தவ முனிவர், தவ முதல்வர். தவ முதல்வர் சம்பந்தர் தாமந்தார் அந்நிலையில் என்று பாடி காட்டுகிறார். தெய்வ சேக்கிழார் சுவாமிகள் தவ முதல்வர் என்று பாராட்ட பெற்று போற்ற பெற்ற திருஞான சம்பந்தர் வாழ்க்கை வருகிற ஒரு சொல் தவறாக இருக்கலாம், ஒரு தொடர் தவறாக இருக்கலாம். சிவபெருமான் ஞானப்பால் ஊட்டி பாட சொன்ன பிறகு அது அவர் வாயில் வருகிற வார்த்தையிலே எங்கேயாவது ஒரு தவறு ஏற்பட்டு விடலாம், ஏற்படாது. அப்படி என்றால் இதற்கு அவர் கேட்ட கேள்விக்கு என்ன விடை என்றால், நான் சென்னை பல்கலைக்கழகத்தில் 3 ஆண்டு காலம் விசிட்டிங் ப்ரொஃபஸராக சைவ சித்தாந்த துறையிலே பணியாற்றினேன். அப்போ இந்த கேள்வியை கேட்டார்கள். பதில் சென்னையில் பிரச்சாரம் பண்ணாங்க. நம்ம நாட்டில் யார் வேண்டாலும் தொட்டு விமர்சனம் பண்ணி கொஞ்சம் குறைபடுத்தி பேசுவதற்கு என்று வெளிச்சவார்த்தமாக இருக்கிற ஒரே ஒரு மதம் நம்ம இந்து மதம். வேறு எந்த மதத்திலும் கை வைக்க முடியாது. ஒரே காரணம், நாம் தெளிவாக சண்டைக்கு போவோம். திருஞான சம்பந்த சுவாமிகள் ஒவ்வொரு பதியத்திலும் 8, 9, 10 என்ற பாடல்களிலே புத்த சமணர்களை ஒரு பாடலிலும், ராவணனை ஒரு பாடலிலும், திருமால் பெருமாளை ஒரு பாடலிலும் பாடி கடைசியா 11வது பாடலிலே திருக்கடை காப்பு சாத்தி பொத்தி பண்றார். இது அவருடைய பதிய ஸ்டைல். இதை ஏன் ஒவ்வொரு பதியத்திலும் திட்டமிட்டு பாடுகிறார் ஒரு கேள்வி. அடுத்து 3 வயது ஞான குழந்தைக்கு சமபௌத்தத்தை பற்றி ஒரு உரையாக பேச வேண்டும் என்று அவருக்கு என்ன அனுபவம் இருக்க முடியும்? உங்களுக்கு என்ன வந்திருக்கலாம், 7 வயசு ஆயிட்டு. அந்த ஞான குழந்தைக்கு என்ன அனுபவம் வந்திருக்க முடியும் அப்படின்னா என்ன தெரிகிறது? சிவபெருமான் ஞானப்பால் ஊற்றும் பொழுது இதையெல்லாம் எடுத்து பாடு என்று ஆணையிட்டார். ஆதலினால் அந்த குழந்தை பாடுகிறது என்பதுதான் உண்மை. திருஞான சம்பந்தர் பெருமான் பேசுகிற ஒவ்வொரு சொல்லும் எனது உரை தனது உரையா நான் பேசுகிறேன். என்னை இவ்வண்ணமாக பேச வைத்தான் இறைவன். வேயரு தோழி பங்க விடமுண்ட கண்ட மிகநல்ல வீணை தடவி மாசரு திங்கள் கங்கை முடிவையில் அணிந்து என் உடலே புகுந்த அகனார். இப்படி சொன்ன ஒரு கம்பீரமான ஞானி ஞான சம்பந்தர். கடைசி பாட்டு தானொரு கோடும் நாளும் அடியாரை வந்து நடியாதவனும் ஆனசொல் மாலை ஓதும் அடியார்கள் வாழி அரசாழ்வர் ஆரை நமது. இந்த உலகத்துல 3 வயது குழந்தையா பிறந்து ஞானப்பால் சாப்பிட்டு ஆரை நமதே சொன்ன ஒரே ஞானி நம்முடைய திருஞான சம்பந்தர் மட்டும்தான். என் நல்ல நம்ப ஞானி. அவர் வார்த்தையில பிழை வரும், அவர் சொல்ல பிழை வரும். நாம் என்ன பண்ண வேண்டும் என்றால், நாம் யாரை விமர்சிக்கிறோம் என்பதை பொறுத்தது மத்தம். இப்ப ஞான சம்பந்த பெருமான் ஏன் பாடுறாங்க காரணம் சொல்லுகிறேன். சம பௌத்தருடைய மத கொள்கை பற்றி நமக்கு பேச்சு இல்லை. சமணர்கள் கடவுள் உண்டா இல்லையா என்று கேட்டால் அது பற்றி எங்களுக்கு கவலை இல்லை. அஸ்தி நாஸ்தி, உண்டு இல்லை என்று சொல்லிவிட்டார். பௌத்தர்கள் கேட்டால் கடவுள் இல்லவே இல்லை என்கிறார். திருஞான சம்பந்த பெருமான் சமணர்கள் கடவுளை பற்றி அபிப்பிராயம் சொல்லுகிற பொழுது உண்டு இல்லை என்று சொல்லிவிட்டார்கள் என்பதற்காக
கடவுள் இல்லை என்று சொல்லிவிட்டார்களே என்பதற்காக தாக்கல. அவர்கள் சமண பௌத்த போர்வைக்குள் புரிந்து கொண்டு அவர்கள் கொடுமையான செயல்களை செய்த காரணத்தால் திருஞான சம்பந்தர் சமண பௌத்தத்தை தாக்கவில்லை. சமண பௌத்தத்தை கூட ஒழுங்கா பின்பற்றாத அந்த சமண பௌத்தத்துக்கே துரோகம் பண்ணுகிற அந்த மத குற்றவாளிகளை தான் அவர் தாக்குகிறார் என்பதை மறந்து சமண பௌத்தத்தை தாக்குறது படிச்சுக்காதீங்க. அவர் பாடுற எங்க மதுரையில் சமணரோடு வாதம் பண்ணி பண்ணுகிற பொழுது வாழ்க அந்தனர் வானவர் ஆணினம் வீழ்க தன்புணர் வேந்தனும் ஓங்குக ஆழ்க தீயவர் பாருங்க. சொல்றேன் ஆழ்க அழிந்து போக கடவுள் என்று சொன்ன வார்த்தையில ஆழ்க தீயவர் இல்லை, தீயது. தீயவர் என்ற சொல்லுக்கு அர்த்தம் வேற, தீயது என்ற சொல்லுக்கு அர்த்தம் வேற. தீயவர்கள் மாற்றி இருக்கின்ற தீமை அழிந்து போகவே தவிர தீயவர்களும் வாழ வேண்டும் என்பதுதான் ஞான சம்பந்தரின் உயிர் கொள்கை என்பதை மறந்துடாதீர்கள். நான் சென்னை பல்கலைக்கழகத்தில் கம்பீரமா சொன்னேன். ஒரு ஏற்று ரொம்ப ஸ்டார் ஸ்பீக்கர் இப்படிலாம் ஐயா சொன்ன மாதிரி பேசுறாரு சொன்னார். ஒரு ஸ்டார் ஸ்பீக்கர் ஆகலாம் யாருன்னா இருக்கிறோம் பெரிய புராணத்தை ஒழுங்கா படிக்க சொல்லுங்க. சேகரா சுவாமி இதெல்லாம் சொல்றார். திருஞான சம்பந்தர் தோடேஸ்வரி பதிக பாடுகிறார் என்று சொல்ற பொழுது 8ஆம் பாடலில் 9ஆம் பாடல் 10ஆம் பாடலில் இப்படி குறிப்பிட்டு பாடுகிறார் என்று சொல்லி அதற்கு விளக்கம் சொல்ல வந்த விளக்க உரை ஆசிரியராக தெய்வ சேகரா சுவாமிகள் 3 பாடல்கள் பாடுகிறார்கள். அந்த பாடலை எடுத்து படிச்சு பார்த்தா விளக்கம் இருக்கு. நான் இன்னொரு பேர் சொல்றேன். சமணர்கள் 6 மணிக்கு சாப்பிட மாட்டாங்க. ஏன்? அதுல பூச்சி ஊத்துக்குமா சோத்துல அது சேர்த்து சாப்பிட்ட உயிர் குறையற்ற குற்றவாளிகள் சாப்பிடுவதில்லை. சமண முனிவர்கள் நடந்து போகிற பொழுது மயில் பிடி எடுத்து கூட்டிகிட்டே போவாங்களாம். ஏன்னு கேட்டா வழியில் அங்கிருந்து பூச்சி கிடந்தா காலை வச்சு வீழ்ச்சிடுவோம் என்று சொல்லி கூட்டிட்டு போனாங்க. அப்பாடாது கொல்லாமை என்ற விரதத்தை மேற்கொண்டவர்கள் சொல்றேன். அவ்வளவு கொல்லாமை விரதத்தை மேற்கொண்டவர்கள் திருஞான சம்பந்தர் செவனேன்னு போய் மதுரையில ஒரு மடத்துல தங்கி இருக்கிற பொழுது அந்த மடத்துக்கு தீ வைக்கிற நோக்கம் என்ன? வச்சாங்களா இல்லையா? அங்க சமண மதம் குற்றமுடையதா சமணவாதிகள் குற்றமுள்ளவர்களா? நான் இப்ப சொல்லிடுறேன் சார், நமக்கு எந்த மதங்கள் மீது பிரச்சனை இல்லை சார். ஆனா அந்த மதங்களை கூட ஒழுங்கா பின்பற்றாத, அந்த கொள்கை ஒழுங்கா படிக்காத பின்பற்றாத அந்த மதங்களுக்கே துரோகம் பண்ணுகிற கொலை குற்றவாளிகளை தான் நம்முடைய ஞானிகள் தாக்கினார்கள். நல்ல கை. இந்த ட்ரெடிஷன்ல தான் திருஞான சம்பந்த பெருமான் ஆழ்க தீயவர் என்று பாடாமல் ஆழ்க தீயது எல்லாம் அரணாமே சூழ்க. அடுத்த பாட்டு, அடுத்த வரி, அந்த பாட்டை நல்லா படிச்சு பாருங்க சார். அந்த பாட்டை கடைசி வரி வையகமும். வையகம்னா யாருங்க? வையகம் சொல்லுங்க என்ன அர்த்தம்? உலகம். உலகத்துல சமணர்களை நீக்கி பாடினாரா? பௌத்தத்தை நீக்கி பாடினாரா? வையகமும் துய தீர்கவே என்று பாடினார்னா சமண பௌத்தர்கள் உள்ளடங்கி இருக்கின்ற வையகம் துய தீர்ந்து வாழ வேண்டும் என்று சம்பந்தர் பாடியிருக்கிறார் என்றால் அவர் சமண பௌத்த கொள்கைக்கு விரோதியானவர் அல்ல. அந்த மதத்தை பின்பற்றிக் கொண்டு அதற்கு முரண்பட்டு வாழுகிற கொல்லாமை என்ற விரதத்தை மேற்கொண்டு கொலை செய்பவர்கள். திருஞான சம்பந்த பெருமான் படுத்திருக்கிற மடத்துக்கு சுத்தி வந்து ராத்திரியா பாண்டியன்ல போய் அந்த திருஞான சம்பந்த பிள்ளை அந்த சைவ பிள்ளை தங்கி இருக்கிற மடத்துல நாங்க நெருப்பு வைக்க போறோம் சொன்ன உடனே
அவன் பாவம் இங்கே இருக்கிற கடனாக இருந்தவன் முதல்ல தொடக்கத்தில் குற்றவாளி இருந்ததுனால நெருப்பு வைங்க என்று சொல்லிட்டு அவனால் என்ன கேட்டிருக்கலாம். நம்ம சமணத்தினுடைய கொள்கை கொல்லாமை அல்லவா, அந்த குழந்தை தங்கியிருக்கிற மரத்தில் ஏன் நெருப்பு வைக்க கொள்ளுதல் அல்லவா, இதான் மயிர்களை கூட்டிட்டு போற வழியா, இந்த ராத்திரி 6 மணிக்கு சாப்பிடுறது இல்லைங்கிற கொள்கையா, என்ன முரண்பட்டு பேசுறீங்க என்று கேட்டிருக்க வேண்டிய பாண்டிய மன்னன் அவர்களுக்கு விலைக்கு போனவனாக சரி நெருப்பு வச்சு கொடுத்துங்கிறான். என்ன நடந்தது தெரியுங்களா, இங்கே இவங்க போய் திருஞான சம்பந்த படுத்து ஊட்டிட்டு இருக்க ராத்திரி 10-11 மணிக்கு மேல அந்த மரத்தை சுத்தி நின்று நெருப்பு வைக்க போய் மந்திரத்தை ஓதுறான். மந்திரம் கத்தியில ஏன் மந்திரம் கத்தியில அந்த சமண மந்திரங்கள் வந்து பற்றி கொள்ளும் அளவுக்கு அந்த மடத்துல பலகீனம். ஏன்னா அந்த மடத்துல இருக்கிற அத்தனை பேரும் தூங்கும் போது ஓம் நம சிவாய என்று சொல்லிட்டு படுத்திருக்கிறாங்க. பஞ்சாட்சரம் ஒலிக்கின்ற இடத்தில் எந்த கொம்பனின் மந்திரமும் எதுவும் பண்ணாது என்பதை காட்டுவதுதான் அந்த இடம். அல்ல மந்திரம் படிக்க போய் தைக்கிற உடனே என்ன பண்ணா சமணம் இருக்கு. இந்த செய்தி பாண்டியனுக்கு தெரிஞ்சதுன்னா நம்ம சமணத்துல ஒன்னும் சக்தியில கொஞ்சம் சொல்லிட்டு மந்திரத்துல ஓடி பக்க வைக்கிற மாதிரி பாவனை பண்ணிட்டு நான் தீபத்தை கொடுத்துறான். இப்ப இந்த சமணர்கள் யார் ஏமாறுறான், அரசனையும் ஏமாறுறான், தன்னை நம்பிக்கொண்டிருக்கிற அரசனையும் ஏமாற்றுறாங்க சமணர்கள். அதுதான் பார்க்கிறார் திருஞான சம்பந்த சுவாமிகள் மனம் பற்றிட்டு எரியுது. திருஞான சம்பந்தரும் சைவ பெருமக்களும் எந்த விதமான தீங்கும் செய்யாத நிலையில் படுத்திருக்கிறார். நெருப்பு பற்றிட்டு எதிர மந்திரத்தில் இல்லை கொடுத்து விட்டான். உடனே ஞான சம்பந்தர் 7 அப்ப என்ன வயசு தெரியுதா, 7 வயசு கூட இல்லை. பாலரா முகம் அவரே போய் பார்க்க. அப்ப அவர் ஏற்று உட்கார்ந்துட்டு நேர கையெழுத்து கும்பிட்டு சொக்கநாதர் கூப்பிட்டார். செய்யலே அதெல்லாம் படிங்க சார், இந்த வரலாறு படிங்க, பாட்ட படிங்க, பதியத்தை படிங்க, எழுதி படிங்க. செய்யலே திரு ஆலவாய் மேவிய ஐயனே அங்கே என்று அருள் செய்யலை. பயப்படாதப்பான்னு சொல்லு சுவாமி. சுவாமியுடைய சொக்கநாத தூங்கவே இல்லை, ஏற்று உட்கார்ந்து பொய்யாராம் அமன். இப்ப சமணர்களை என்ன சொல்றாரு ஞானசம்பந்த பெருமாள் அடைமொழியில, அவங்க மதத்திற்கே பொய்யரா, அவங்க மத கொள்கையை பின்பற்றாத பொய்யர். பொய்யராம் அவன் கொடுவும் சுடர் வார்த்தை. இப்ப அந்த நேரத்துல பொய்யராம் அவன் கொடுவும் இந்த நெருப்பு பையவே சென்று சமணர்களுக்கு ஆறுதல் பாடியிருப்பார். பாடலையே நான் இந்த சென்னை கோயில்கள் கேட்டேன். பொய்யராம் அவன் கொடுவும் சுடர் பையவே சென்று சமணர்களுக்காக உட்கார்ந்த இடத்துல சொல்லியிருந்தார்னா அவர் தங்கியிருந்த மனம் போட்டி பற்றி எழுதியிருக்கோம். சார் கம்பீரமான சமயம் சைவ சமயம் சார். நீங்க எந்த தப்பு சொல்ல முடியாத சமயம் நம்ம இந்து சமயம் சைவ சமயம் சார். நீங்க கூட்டாளம் சார் நம்ம சைவ சமயம். பொய்யராமன் கொடுவும் சுடர் பையவே சென்று பாண்டியருக்காகவே அந்த நெருப்பு கொஞ்சம் கொஞ்சமா போய் பாண்டியனை பிடிச்சிட்டு இருந்தார். ஏன் பாண்டியனை பிடிச்சிட்டோம்னா அவன் திருந்தனால் இவன் ஓடிடுவான். ஒரு நாட்டினுடைய அழிவு அந்த மன்னனை பொறுத்து. மன்னன் எப்படி மக்கள் அப்படி. அருமையா ஒரு 7 வயசு குழந்தை ஒரு பிரச்சனை இல்லாமல் தீர்க்கிறார்கள்.
நீ உள்ளபடியே பையவே சென்று சமணனுக்காக சொல்லியிருந்தாருன்னா சமண மதத்திற்கும் சைவ மதத்திற்கும் போட்டி வந்து கலவரம் ஏற்பட்டு பாண்டிய நடுப்புற பத்திட்டு அவன் எந்த அனுபவம் பெறாம எந்த தெளிவு இல்லாம தப்பா தீர்ப்பு வழங்கியிருக்கான். பாட்டார் நம்ம ஞானசம்பந்த பெருமான் சமணர்களோடு நான் வேறுபட்டிருக்க விரும்பல. ஏன்னா மத கலவரமா போடும். மதத்தோடு மோத வேண்டாம், அரசனுக்கு புத்தி வரணும். நான் இன்னொரு தடவை சொல்றேன், ஒரு நாட்டில் தெளிவு வரணும்னா நாட்டில் ஆளுகிற அரசனுக்கு புத்தி வரணும். அரசன் சொல்லி ஜாக்கிரதையா பேச. அவன் மாறினால்தான் உலகம் மாறு. பையவே சென்று பாண்டியர்களாக அவனுக்கு பத்தி அவனுடைய ஏறி இருக்குது. அவனோட வரலாறு தெரியும். போய் ஞானசம்பந்தர் தான் திருநீர் பூசி மந்திரமாவது நீர் பதியம் பாடி எல்லாம் தீர்த்து கடைசியில் ஊர் பாண்டிய மன்னன் சமண போனா எல்லாரையும் பாவி பயிரணும். இந்த மாதிரி பண்ணிட்டீங்களா என்று சொல்லிட்டு பூன்பாண்டிய மன்னன் திருஞானசம்பந்த திருநீர் பூசணத்தினால வளைஞ்ச முதுகுடையாக நிமிர்ந்து நின்றான். அதனால் இன்பஸ்ரீர் நெடுமாறன் என்று அடியாராக மாறினான். அதற்கு முக்கியமான காரணம் மங்கையர்க்கரசியாரை மனைவியா பெற்றிருந்த காரணத்தான். சில நேரங்களிலே கணவனால் மனைவி பாக்கியம் பெறுவாள். சில நேரங்களிலே கணவனால் மனைவி பாக்கியம் பெறுவாள். பல நேரங்களில் மனைவியால் கணவன் பாக்கியம் பெறுவான் என்பதை காட்டுவதுதான் இந்த வரலாறு. ஆதலினாலே திருஞான சம்பந்தருடைய நமக்கெல்லாம் இருக்கிற கழிவு அந்த ஞான குழந்தை இருக்காது. அவர் தப்பா பாடுவார் சார். அதனால தெளிவா தெரிஞ்சுங்க. அதான் விடை. அடுத்து நமக்கு சிதம்பரத்துல மாணிக்கவாசக சுவாமி தங்கியிருக்கிறார். இலங்கையிலே பௌத்த சமயம் ஆட்சி. அப்ப அதை பற்றி நம்முடைய முன்னோரு கவலை. ஒரு நாள் இந்த சிதம்பரத்திலிருந்து ஒரு சிவனடியார் இலங்கைக்கு போயிருக்கார். பௌத்த மத துறவிகள் இருந்த இடம், பௌத்த அரசன் ஆட்சி பட்டியை பண்ணி கொண்டிருக்கிற இடம். அங்க போனார். ஆனா அந்த என்ன பண்ணா, யாரா இருந்தாலும் உள்ள வந்து உட்காருன்னு சொன்னான். என்ன பண்ண திரு எடுத்து பூசிட்டு திருச்சிற்றம்பலம், தில்லையம்பலம், பொன்னம்பலம் அப்படி சொல்லிட்டு உட்கார்ந்தார். உடனே என்ன பண்ணினா, அங்க இருக்கிற அரசன் பௌத்தம் தான். அங்க இருக்கிற பௌத்த துறவிகள் இதுக்கு என்ன அர்த்தம்னு கேட்டார். எங்கள் தமிழ்நாட்டிலே சிதம்பரம் என்று பிரம்மாண்டமான ஒரு தலம் இருக்கிறது. அங்கே நடராஜா எழுத்தோடு ஆட்சி பண்ணி கொண்டிருக்கிறார். அங்க நாங்க சொல்ற வார்த்தை தான் இது. திருச்சிற்றம்பலம், தில்லையம்பலம், பொன்னம்பலம். அவங்களே பௌத்தர்கள் என்ன பண்ணா, இதை கேட்டு கேள்வி பண்ணாங்க. சும்மா என்ன திருச்சிற்றம்பலம் பண்ணாங்க என்று சொல்லி அவங்களை கேள்வி செய்தார்கள். உடனே என்ன பண்ணினார், அந்த பௌத்த மன்னன் அந்த பௌத்த துறவிகளை பார்த்து, இல்லை இல்லை அப்படி கேள்வி பண்ண வேண்டாம், நாம எல்லாரும் சேர்ந்து போய் அந்த சிதம்பரத்துல நம்ம வாதத்தை வச்சுப்போம் என்று கப்பலை ஏறி 300 பேருக்கு மேல வந்து பாக்கிப்பட்ட மார்க்காட்டு வந்து இறங்கி நேரா வந்து சிதம்பரத்துக்கு வந்தார். வந்து ஒரு குப்பாலா வந்து, அதாவது பௌத்த மத துறவிகள், பௌத்த மதம் சார்ந்த அரசன், அவனுடைய வாய் பேசாத ஊமை பெண்ணாக இருக்கிற மகள் வந்திருக்கிறார். என்ன வந்திருக்கிறீங்க எல்லாரையும் பார்த்து கேட்ட உடனே அவர் சொன்னார்கள், சைவ சமய தத்துவத்தோடு போராட வந்திருக்கிறோம், நாங்க எதிர்த்து வாதம் பண்ண வந்திருக்கிறோம் என்று அவர்கள் வீராப்பா பேசுறோம். அந்த தலைவர் சப்போர்ட் ஆகிறார். உடனே இவங்க நேரா போய் அவங்க எதுவாக இருந்தாலும் தில்லை நடராஜாக்க விண்ணப்பம் செய்திருவாங்க. அவர் ரொம்ப சின்சியரான ஃபாலோயர்ஸ் தில்லை நடராஜா. ஆனவல்லாரே, ஆனந்தமான நடராஜ பெருமானே, மிகப்பெரிய ஒரு பயங்கரமான ஒரு சூழலை உண்டுபடுகிறார்கள் இந்த இலக்கிய வாழ் பௌத்தர்கள். என்ன பண்றதுன்னு தெரியலையே என்று அவர் சொன்ன உடனே தில்லை நடராஜ பெருமான் கவலைப்படாத,
சிதம்பரத்துல வடக்கு பகுதியில ஒரு மடம் அமைத்துக் கொண்டு நம்முடைய பக்தன் தங்கி இருக்கிறான். அவன் மாணிக்க வாசகன் என்று பெயர். அவனை அழைச்சிட்டு வந்து இவரோட வாதம் பண்ணவை ஜெயிச்சு காட்டுவான். இங்கனம் தில்லை நடராஜன் பேசும் சக்தியா இருக்கு. நான் இப்ப உங்களுக்கு ஒரு செய்தி சொல்லிடுறேன், உங்களுக்கு புரியறதுதான் சொல்றேன். என்ன என் பெருமையை சொல்லல, என்னோட வாழ்க்கையில நான் போன வருஷம் சொல்லியிருக்கேன். இப்போ தெரிஞ்சுங்க, என்னுடைய வாழ்க்கையில நான் 3ஆம் கிளாஸ் படிக்கிற போது ஏறத்தாழ 8 வயசா இருக்கும்போது வாய் கும்மையா போயிட்டேன். போச்சு பேச்சு. 3ஆம் கிளாஸ் படிக்கிற வயசு இருக்கு. எங்க அப்பா அழுகிறார், எங்க அம்மா அழுகிறாங்க. எங்க அம்மா பருவதவர்த்தி, எங்க அப்பா முத்தையா. ஒரு 15-17 நாள் நான் பேசுறேன். எந்த சாகிதான் அம்மா அம்மா கொடுக்கல. அழுது எங்க அம்மா தூக்கிட்டு அந்த சோறு ஊட்டுறாங்க. சொல்ல போது ஒரு நாள் நடந்தது சொல்றேன். திண்ணையிலே எங்க அப்பா உட்கார்ந்து இருக்கிறாங்க. கணக்கப்பட்டார், கிராமத்தில் கணக்கப்பட்டார். அந்த வழிய வீராசாமி என்று ஒரு முருக உபாசகர், பக்கத்துல ஏழேரி என்று ஒரு கிராமம். அந்த கிராமத்துல முருகன் கோயில்ல பூஜை பண்றது உபாசகர் வீராசாமி. அவரு அந்த காலத்துல கிராமத்துல எல்லாம் யாரு சோகமா இருந்தாலும் ஏன் சோகமா இருக்குன்னு கேட்பாங்க, விசாரிப்பாங்க. என்ன கணக்கப்பட்ட முக வாட்டமா உட்கார்ந்து இருக்கிறீங்க, என்ன விஷயம்னு அந்த வீராசாமி கேட்ட உடனே எங்க அப்பா, ஏப்பா வீராசாமி கேட்கிற பாப்பா, என் பையன் 15 நாள் பேசுகிறதா, பேசிட்டு இருந்தவன் தான் 3ஆம் கிளாஸ் படிச்சான். 8 வயசு 2 வருஷம் உண்மையில் பேசுவாங்க, எங்களுக்கு நம்பிக்கை இல்லை. எங்க அப்பா அழுதுட்டு சொல்லியிருக்காங்க. ஆனா உடனே அந்த வீராசாமி டாக்டர் கிட்ட காமிங்கன்னு சொல்லல. உடனே என்ன பண்ண வீராசாமி ஒரு சொம்பு வாரி தண்ணி கொண்டான்னு சொல்லி கால கழுவ. கிராமத்து பழக்கம், இன்னொரு வீட்டுக்கு நுழையணும்னா கால கழுவிட்டா உள்ள போகணும். கொரோனா பீரியட்ல மட்டும்தான் இது மெயின்டைன் பண்ணணும். அப்படி விட்டுட்டோம். காலை கழுவிட்டு அவர் வந்து உள்ள வந்து உட்கார்ந்தார். கணக்குல வீராசாமி அண்ணியை கூப்பிடுங்க, அண்ணின்னு தான் சொல்லுவாங்க எங்க அம்மா. அண்ணியை கூப்பிடுங்க. அம்மா வந்து அழுதுட்டே வந்து என்னை அடிச்சு விட்டு உட்கார வச்சிருக்காங்க. என்ன பிள்ளையாண்டானா? ஆமா. அண்ணி எனக்கு கணக்கு பிள்ளைக்கு தடுப்பு போட்டு 2 வாழையில போட்டு சாப்பாடு போடுங்க. நான் சாப்பாடு தான் போடுறேன் வீராசாமி. உள்ள பேசல. இருமா இரு அண்ணி, நீ 2 பேருக்கு வாழையில போட்டு சாப்பாடு போடுங்க. நான் மோர் சாதம் சாப்பிட்டு முடிக்கிறதுக்குள்ள இவன் பேசுவான். எப்படி சார் எப்படி சொல்ல முடியாது? கிராமத்துல முருகன் கோயில் பூசாரி. அவர் என்ன தொடர, எனக்கு ஏன் உண்மையா போயிட்டு தெரியல. அவர் எதனால அப்படி சொன்னார், என்ன உணர்வு சொன்னார் தெரியல. எது சொல்ல வர, நம்ம வாழ்க்கையிலேயே அற்புதம் நடக்குது. உடனே எங்க அம்மா சரி வழி அவங்க சொல்லிட்டாரு, தடுக்க போட்டு வாழையில போட்டு சாப்பாடு போட்டாங்க. அந்த வீராசாமி ஏற்காப்புல ஒரு பலகட்டை கூட என்ன உட்கார வச்சுட்டாங்க. நான் உட்கார்ந்து இருக்கிறேன், கையை கட்டி உட்கார்ந்து இருக்கிறேன். எனக்கு தெரியாது. எங்க அப்பா அம்மா சொல்லுவாங்க அன்னைக்கு. வீராசாமி அவர் பட்டு சாமான் சாப்பிட்டா 5 சாப்பிடுறாரு. ஆனா அவருக்கு எந்த பதட்டமும் இல்லை. மோர் சாதம் சாப்பிட்டு இவன் பேசுறதுன்னா நம்ம வார்த்தை என்ன ஆகும், பொசிஷன் என்ன ஆகும்னா கவரே அவரை சாப்பிட. எங்க அப்பா மட்டும் என்ன பார்க்கறது சாப்பிடுறது. எங்க அம்மா வந்து பார்த்தாங்க. மோர் சாதம் மோர் ஊத்தியாச்சு. உடனே எங்க அம்மா தொட்டுக்கு ஏதாவது ஊறுகாய் எடுத்து சொட்டு உடைய திரும்பினாங்க. பாருங்க, நான் பலகட்டது ஏச்சு நின்று அம்மா அப்படி கூப்பிட்டாங்க. எப்படி இருக்கு எங்க அம்மா? அவ்வளவுதான். எல்லாத்தையும் வாரி எடுத்து தூக்கிட்டு பேசிட்டா தம்பி, பேசிட்டா பேசாமலே போயிட்டு கொஞ்சம் டென்ஷனடா என்று எங்க அம்மா அழுதுட்டு எங்க மயில உட்கார்ந்து சோறு விட்ட உடனே வீராசாமி எல்லாம் சாப்பிட்டு முடிச்சுட்டு கையெல்லாம் கழித்து பையில போட்டாங்கன்னு கேட்ட உடனே என்னை அழிச்சு கொண்டு உட்கார வச்சா நான் ஒரு டிராயோ சட்டை போட்டுருக்கேன். மடியில தூக்கி வச்சுக்கிட்டு அப்பதான் என்ன போடுறாரு. மடியை தூக்கி வச்சுக்கிட்டு ஒரு மடியில இருந்த திருநீர் எடுத்து நெத்தில பூசி விட்டு, கணக்குள்ள அண்ணி கவலைப்பட, இவன் பேர் என்ன,
சிவச்சந்திர முருகவேல்னு சொல்லுவாங்க. முருகவேல் சேர்த்து சொல்றது சிவச்சந்திரன் சொல்லிட்டோம். பரவாயில்ல, முருகவேல் சொல்றது கரெக்ட் தான். அதனால இவர் சிவச்சந்திரன் பேரா சரி இருக்கட்டும், திருநீர் பூசி விட்டுட்டேன். இதுவரை பேசுறது உங்க பிள்ளை, இப்ப பேசுறது முருகன் பிள்ளை. இப்ப பேசுறது முருகனுடைய அவனால. அதனால இவன் எதிர்காலத்தில் உலகமெல்லாம் சென்று பேசுவான், நீங்களே பார்க்க போறீங்க என்று அந்த ஏழை விராசன் சொல்லிட்டு எங்க அப்பாவோட பணம் வாங்க மாட்டேன். இது மாதிரி அற்புதங்கள்லாம் நிகழ்த்ததான் எனக்கு முருகன் அந்த அருளாற்றை கொடுத்திருக்காரு. கையெழுத்து கும்பிட்டு போயிட்டாரு. எனக்கு நல்லதை வச்சுட்டு இன்னைக்கு சொல்ற சார், அந்த ஏழை வீராசாமி நான் உண்மையா இருந்த பொழுது என்ன பேச வச்சது எதனால், எந்த ஆற்றல், அந்த ஏழை வீராசாமி என்ன ஆற்றல் ஒண்ணு தெரியுதுங்க. நாம மட்டும் உண்மையான பக்தியோட உண்மையான சிரத்தையோட இன்னொரு உயிர் வாழுகிற பொழுது, அந்த உயிருக்கு உதவி செய்ய போகிற பொழுது பதிலுக்கு எந்த பொருள் பயனும் பெறாமல் திருநீர் பூசி நொந்து ஆசீர்வாதம் பண்ணினால் நம்முடைய வாழ்க்கைக்கு கூட இறைவன் மந்திர சக்தியை கொடுப்பான் என்பதுதான் உண்மை. அது நான் எப்ப வெளில போனாலும் என் மனைவி தெரியும், தெரியும், உள்ள ஒரு வேல் வச்சிருக்கேன். வேல் கையில் இல்லாமல் போக மாட்டேன். அந்த வேலை எனக்கு பாண்டிச்சேரியில் ஒரு முருகன் கோயில் ஒருத்தர் கூட்டார். ஆதலினால் சான்றோர் பெருமக்களை நம்புங்க, இறையருளை நம்புங்க, இறையருள் அவதார புருஷனுடைய வார்த்தையை நம்புங்க. அதை விமர்சனம் பண்ணார். இப்ப என்னாச்சுன்னா, அந்த மாணிக்கவாச சுவாமிகள் அந்த பௌத்தர்கள் சண்டை போட வந்திருக்காங்க. உடனே அந்த சுவாமி நடராஜா உத்தரவு போட்டார். அங்க தங்கி இருக்கிற மாணிக்கவாசன் என்னுடைய அன்பன் ஆட்சிக்கு வந்து பாதம் பண்ணுவாங்க. போய் நேரா அவங்க கூப்பிட்டாங்க. நான் வரமாட்டேன். இல்ல சுவாமி உத்தரவு, உங்களுக்கு மாணிக்கவாசகர் பேராம இல்ல திருப்பதி. ஆமா, சுவாமி உத்தரவு வரையும் வந்துட்டார். வந்தா ஐயா சொன்ன மாதிரி பேரம்பலம் பஞ்சாயத்து பண்ற இடம் உள்ள இருக்கிறது. சிற்றம்பலம் கனகசாமி எல்லாம் உள்ள போக கூடாது. எக்காரணம் கொண்டும் மத துவேஷம் பண்ணுகிறவர்கள், மத மறுப்பாளர்கள் அங்க உள்ள போக உரிமை இல்லை. அதெல்லாம் நிறைய நம்பிக்கை இருக்கு. தஞ்சாவூர் பெரிய கோவில்ல எந்த ஆட்சியாளர்களும் உள்ள போக மாட்டாங்க. ஆசை வழியா உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன். போனா அடுத்த ஆட்சி போயிடும். இந்த நம்பிக்கை இல்லாதவங்க எல்லாம் பின்பற்றினாங்க. நான் அதெல்லாம் சொல்ல விரும்பல. ஆதலினாலே நம்முடைய அந்த பேரம்பலத்துல ஒரு துணியை நடப்பதை கட்டி இந்த பக்கம் பௌத்தர்கள் உட்கார்ந்தாலும் இந்த பக்கம் மாணிக்கவாசல் உட்கார்ந்து வாதம் ஆரம்பிச்சா பௌத்தர்கள் கடுமையா பேசுறாங்க. சுடுகாட்டில் ஆடுகின்றவன், திருநீர் பூசி கொண்டு திருநீர் என்று சாவலை பூசி கொண்டு இருப்பவன், உண்ணாது திரிகின்றவன், பரதேசியாக ஆய்பவன், தலையில் கங்கை வைத்திருப்பதாக சொல்பவன், காட்சி முச்சின்னு சிவபெருமான விமர்சனம் பண்றாங்க. இங்க ஆய்வு கொண்டிருப்பதாக சொல்கிறார்கள். இங்க திருச்சிக்கம்பலம் என்று பேச சொல்கிறார்கள். கண்ணா பின்னான்னு பேசுறாங்க. உடனே மாணிக்கவாசகர், உடனே அந்த சோழ மன்னன் நம்ம பக்கம் உட்கார்ந்துருக்கிறான். ஈழத்து மன்னன் இங்க உட்கார்ந்துருக்கிறான். அவன் தான் அவங்க ஒரு குழு, அது செம்மந்து நடந்தது. அவங்க ஒரு குழு உட்கார்ந்துருக்கான். ஈழத்து மன்னன் அவன் பக்கத்தில் பொண்ணு வாய் ஒன்று பேசாத உண்மை. இங்க சோழ மன்னன் உட்கார்ந்துருக்கிறான். இங்க என்னுடைய சிவடியாரெல்லாம் உட்கார்ந்துருக்கிறாங்க. அனி மாணிக்கவாசகரை பார்த்து எந்த சமூகத்தெல்லாம் பேசுறாங்க சொன்ன உடனே நான் வாதம் பண்ண விரும்பல. ஒரே ஒரு வேண்டும், கையை சரஸ்வதி நாமகளே கலைமகளே, எவ்வளவு அற்புதமான தாய் நீ, உன் அருள் இருந்தாலும் நாக்கு சுடலும் என்று சொல்லுவார்கள். அந்த சரஸ்வதியாக இருக்கிற நீ சிவபெருமானாக இருக்கிற நம்முடைய தலைவன். யாரு தலைவன்? சரஸ்வதிக்கு தலைவர் சிவபெருமான். நம்முடைய தலைவனாக இருக்கிற சிவபெருமான்
விதமான அவமானப்படுத்தி பேசுறவங்க நாக்கில் நீ இருக்கலாமா? அவ்வளவுதான் கேட்டாரு. அடுத்த வினாடி சரஸ்வதி அவங்க அத்தனை பேர் நான் போட்டு வெளில வந்து என்ன ஆகும்? பூமியா போயிட்டாங்க. ஈழத்து மண்ணை பார்த்துட்டு எங்க கூட வந்தவர்களாக இருக்கிற 300 பேரும் இப்ப வாய் பேச முடியாம பூமியா போயிட்டாங்களே, இவங்க வாய் பேச பூமியாப்படுறது காரணம் இந்த பேரபுரத்துல இந்த மாணிக்கவாசர் என்ன நான் ஒன்றும் பண்ண, நான் திரும்பி எடுத்து உங்க மேல தூவல, உங்க மேல துண்ட விசேரல, நான் உங்க நாட்டெல்லாம் அறுக்கல, நான் என்னுடைய கலைமகள் வேண்டிய கலைமகள் அவங்க இருந்தால்தான் நாட்டு சுடலும் என்ற நம்பிக்கை உங்களுக்கு இல்லை. கடவுள் மறுப்பாளர்கள். அதனால் நான் ஒரே ஒரு வேண்டுகோள் வச்சேன், கடவுள் மறுப்பாளர்கள் நாட்டில் தயவு செய்து சரஸ்வதி இருக்காது. ஏனென்றால் கடவுளே இல்லை என்கிறார். கடவுளை வணங்குபவர்கள் கேவலமாக பேசுகிறார்கள், சமய நம்பிக்கை இழிவா பேசுகிறார்கள். அவர் எதுவனா பேசட்டும், நீ நாங்கள் இருக்காங்க சொல்ல உடனே சரஸ்வதி வெளியேறினார். வாய் உண்மையா போயிட்டாங்க. முதலிய ஈழத்து மன்னுடைய மகள் வாய் உண்மை. இப்ப எல்லாரும் வாய் உண்மையா போட்ட ஈழத்து மன்னன் எழுத்து கையெழுத்து கூப்பிட்டான். என்னங்க கூட வந்த ஈழத்து அந்த துறைகளாக இருக்கிற மத துறைகள் எல்லாம் வாய் பேச முடியாம போயிட்டாங்க. நான் அதுக்கு காரணம் இல்லை. நான் எந்த விதமான குற்றம் நான் நெருப்பச்சு கொடுத்தேன்னா, நாங்கள் குச்செடுத்து குத்துனா, மேலெடுத்து குத்துனா, நான் என்ன செய்தேன்? நான் ஒன்றுமே செய்யலையே, திருநீர் கூட பேர பூசலையே சொன்ன உடனே அவன் என்ன பண்ணா, ஈழத்து பயந்துட்டான். அப்ப இங்க ஏதோ இந்த சிதம்பரத்துல பேரம்பலமாக இருக்கிற பஞ்சாயத்து பண்ற இடத்துல ஒருத்தர் உட்கார்ந்து ஒரு பிரார்த்தனை பண்ணார்னா அது உலகம் பூரா இருக்கிற அத்தனை பேரையும் தாக்கும், அத்தனை பேரையும் திருத்தும், அத்தனை பேரையும் மாற்றம் பண்ணும் என்பது புரிஞ்சுட்டான் ஈழத்து மன்னன். அப்படிப்பட்ட ஊசா சிதம்பரம் பேரம்பலம். உடனே அந்த ஈழத்து மன்னன் ஒரே ஒரு வேண்டுகோள் வச்சான், மகா பெருந்தகையாக இருக்கிற ஞானியே மாணிக்கவாசகர் சுவாமிகளே, நான் அவன் பேசலாம், அவன் வாய் உண்மையாவது நான் பேசுகிறேன். ஒரே ஒரு வேண்டுகோள் சுவாமி, என்ன உங்களுக்கு வேண்டும்? நீங்க இப்ப எனக்கு பேசுறவங்களெல்லாம் பேசாம அவங்களுடைய ஆயிருக்கு, பேசாம இருக்கிற என் மகள் இருக்கிறா, அவளை தயவு செய்து பேச வைக்கிறது. இப்ப அவனுக்கு என்ன பிரச்சனைன்னு கேட்டா, இந்த ஈழத்தில் இருக்கிற மத தொழில்களாக இருக்கிற அத்தனை பேராலும் பேசாமல் இருக்கிற அந்த வாய் பேசாது இருக்கிற அரசுடைய மக்களை பேச வைக்க முடியல. இப்ப அந்த அவளுக்கு இருக்கிற கவலை தானே எல்லாருக்கும். தனக்கு வந்தா வயிற்று தெரியும் சொல்லுவாங்க பாருங்க, தலைவலி காய்ச்சலும் தனக்கு வந்தா தெரியுங்கிற மாதிரி. உடனே கேட்டான் மாணிக்கவாசகர், இங்க என் மகளை பேச வச்சிருக்க, அதிகா வருவாங்க இந்த குழந்தை, அவ என்ன பண்ணுவான், இந்த வாழ்வு கொடுத்த அவள் வாய் பேச முடியாது, இந்த வாழ்வு கொடுத்த உட்கார் அப்படின்ற பக்கத்தில் உட்கார்ந்தான். ஈழத்து மண்ணே உட்கார் நின்றுட்டே இருக்கும். அவன் நிற்பதும் மாணிக்கவாசகர் அமர்ந்து இருப்பதும் தான் அரசன் துறவிக்கு இலக்கணம். துறவி அமர்ந்து இருப்பார், அரசன் நின்று இருப்பான், அதான் இலக்கணம். உடனே மாணிக்கவாசகர் பாடு. இப்போ அது ரொம்ப அருமையான விஷயம் சார். நான் இன்னைக்கு செய்தி வரணும், சிதம்பரத்தினால ஒரு உணர்ச்சியா பேசுறேன். அந்த நிலையில் அவர் என்ன பண்ணினாருன்னா, நீ பாடலாம் பாடுமா, உடனே அவ அப்படிங்கிறான், அந்த இடத்த பாட வராது அப்படிங்கிறார். இப்ப நான் திருநீர் பூசியிருக்க உன் நெத்தியில உங்க நாட்டில் வந்தவங்கலாம் கேட்டாங்க அல்லவா,
சிவபெருமான் இழுத்து பேசுறாங்க அல்லவா, அதையெல்லாம் நீ பாடலா 2 வரி பாடு, அது பதில் சொல்ற மாதிரி நான் 2 வரி பாடி பாட்ட முடிச்சாங்க. பாடலா நம்ம பாடி ஒரு 2 பேர் சேர்ந்து செயலை செய்வோமா அப்படின்னா மாணிக்கவாசர் அந்த பொண்ணுக்கு அப்ப தலையாட்டினா, சின்ன குழந்தை தானே சார், யாராட்டாங்க பூசுவதும் வெண்ணீர், ஒரு தெரிஞ்ச பதியம் திருவாசகம், பூம்பதும் பொங்கலம் பேசுவதும் திருவாயால் மறை போலும் காரேடி. இந்த 2 வரியை நீ பாடுமாக மாதிரி தலைசார் பாருங்க, பாடாங்க. என்ன சொல்ற அந்த பெண் 2 வரியிலன்னா, சிவபெருமான் பூசுவது வெந்நீர், பூண்பது பொங்காரம், பொங்காரம் விஷமுடைய பாம்பு, பேசுவது திருவாயா மறைபோல், மறைனா ரகசியமான காலேடி என்று சிவபெருமான் கொஞ்சம் குறைச்சி பேசுற மாதிரி அந்த 2 வரி திருச்சாடல். உடனே மாணிக்கவாசகர் பதில் சொல்ற மாதிரி ஒரு பெண் பதில் சொல்ற மாதிரி, பூசுவதும் பேசுவதும் பூம்பதும், அது பாட சொல்லிட்டு நாங்க எங்களை மாதிரி இருக்கிற பெண்களுக்காக ஈசனவன் இயல்பான் சாடலோ எதிர்க்கிறார். இப்ப என்ன தெரியுதுன்னு கேட்டா, நம்முடைய பரமேஸ்வரன் நம்ம மாதிரி இருக்கிற பக்தர்களுக்கு இயல்பா செயற்கையா இல்லை. இந்த இந்த திருச்சாடல் முழுக்க அப்படிதான் இருக்கும். ஒரு முதல் 2 வரி மறுத்து பேசுவது போல, அடுத்த 2 வரி பதில் சொல்ற மாதிரி. சாழலோ திருச்சாடல், இந்த பதிகம் பாடிய பின்புல வரலாறு இது. அந்த ஈழத்து மன்னன் மகன் பேச ஆரம்பிச்சுட்டார். பேச ஆரம்பிச்சு கம்பீரமா பாடினோம்ன ஈழத்து மன்னனுடைய மகளை தூக்கி வச்சுக்கிட்டு அப்படியே மணிவாசனுடைய காலில் விழுந்தான். மகாபிரபு மகாஞானி, உங்களை தவறா நான் பேசிட்டோம், திருச்சிற்றம்பலம் தில்லையம்பலம் பொன்னம்பலங்கிறதெல்லாம் நாங்க எங்க நாட்டுல சொன்ன அந்த அடியார்கள் இழிவா பேசிட்டோம், நான் தலைவலையா அடிச்சுக்கிறேன், என்னுடைய இங்க குழு எல்லாம் தவறா பேசிட்டோம், மன்னிச்சுங்க சுவாமி, என் மகள் பேசிட்டா சொன்ன உடனே அடிக்குவாசர் 2 வார்த்தை 3 வார்த்தை பேசியிருக்கேன். அப்படி இருக்கணும் சார் சைவத்துறை. அப்புறம் மகா ஞானியாக இருக்கிற மகாபிரபு என்ன பேசாது இருந்த என் மகள் பேச வச்ச மாதிரி பேசிட்டு அவங்க பேசாம போயிட்டாங்க, அவங்களையும் தயவு செய்து பேச வச்சே சுவாமி, அந்த பாவம் வேண்டாம், தயவு செய்து பேசிட்டு இருந்தாலும் நான் பேச வச்சு அழைச்சிட்டு போயிடுறேன் எங்க நாட்டுக்கு என்று அவன் அழுதான், கதறினான். இவ்வளவு நடந்து சிதம்பரத்தில் சார், சிதம்பரம் கோயிலுக்கு பேரப்படுது. மாணிக்கவாசரா மறுப்பாரா? சரி, நீ கேட்க, உனக்கு ஒரு தர்மம் இருக்குல்ல, உன் மகள் பேசினா போதுமா? உடனே சுவாமி என்ன பண்ணார்? எல்லாம் வந்த அருள்மிகு ஞானமான நடராஜ பெருமானே, சிவகாமி ஆட்சி தாயே, அம்மா, அந்த சரஸ்வதியாய் இருக்கிற தாய் நாக்கு விட்டு வெளியே இருக்கிற அவளை அருள் கூர்ந்து மீண்டும் அவங்க நாக்குல போய் இருந்து அருள் செய்யும்படியாக நீங்க உத்தரவு போடுங்க சுவாமி. சரஸ்வதி தானா போக மாட்டாங்க, நீங்க உத்தரவு போடுங்க. உங்களை படித்து பேசுனாங்கிறதுக்காக வெளியே சொன்னேன், வேண்டாம் சுவாமி, அவங்களும் பேசிட்டு நம்ம தமிழ்நாட்டுக்கு வந்து இந்தியாவுக்கு வந்து ஈழத்து மக்கள் வாய் பேசாது போனாங்க என்ற பழி நம் நாட்டுக்கு வரவே வேண்டாம் சுவாமி என்று மணிமாணிக்க வாசகர் விண்ணப்பம் செய்தார். உடனே அடுத்த நாள் சிவபெருமான் அவர் என்ன பண்ண திருவுள்ள நினைச்சா அப்படின்னு உடனே சரஸ்வதி போய் எல்லா நாட்டிலும் உட்கார்ந்து அப்படியே கடை அவங்க பேச ஆரம்பிச்சாங்க. திருச்சிற்றம்பலம், தில்லையம்பலம், பொன்னம்பலம், ஏகாம்பலம், திருச்சிற்றம்பலம் என்று அவங்க சொல்லிட்டே இருந்துட்டு ஓடி வந்து மாணிக்கவாசகர் திருவடியில் விழுந்தார். அத்தனை மாணிக்கவாசகர் ஏற்கால விட உள்ள
எப்ப நீங்க திருச்சிற்றம்பலம் தில்லையம்பலம் என்பதை எல்லாம் நாவார சொல்ல ஆரம்பிச்சிட்டீங்களோ, உணர்ந்து விட்டீங்களோ, சிவபெருமானை இழுத்து பேசுவதை மாற்றிக் கொண்டீர்களோ, இனிமேல் நீங்க சிறுவத்துக்குள்ள போகலாம். இந்த வரலாறு ஒரு விஷயம் தெரிஞ்சீங்க, கடவுள் மறுப்பாளர்கள் கோயிலுக்குள்ள போகணும். அது அவர்களே புரிந்து கொள்ள வேண்டும். அந்த வகையில அருமையான வரலாறு. பூசுவதும் வெண்ணீர் உண்பதும் பொங்கலும் பேசுவதும் தெருவாயார் மறை போலும் காவேரி. என்ன அருமையான பட்டங்க. வீட்டில் இருந்து அமைதியா இந்த பாட்டு படிய இசையோடு பாடும். நமக்கு ஒன்றும் பிரமாதமான இசை மயிலாப்பூர் சர்க்குருநாதன் மாதிரி, தருமபுர சுவாமிநாதன் மாதிரி நீங்க எதிர்பார்க்க முடியாது. எங்க மயிலாடுதுறை சிவகுமார் மாதிரியோ யாரும் எதிர்பார்க்க முடியாது. நீங்க அதுக்காக கவலைப்படாதீங்க, பாட்டை படிக்காதீங்க. கொஞ்சம் நீங்க என்ன மாதிரி பாடினாலும் சுவாமி இருக்கிறார். விளக்க கலீர் பாடல். கிளீர் கிளீர்னா வல்லமை உடையவர் என்று அர்த்தம். கூற்றாயிரவாறு வலிக்கடை இந்த வயிற்று வலி நீக்கக்கூடிய வல்லமை உடையவரே. கூற்றாயிரவாறு விளக்க விளக்கக்கூடியவரே. கிளீர் கிள்ளீர் வலிமை உடையவரே. இந்த கிள்ளீர் என்று சொன்னால் கிளீர் வந்தது அந்த பதிகத்துல. அதை புரிஞ்சு பாடுங்க. அதுல அந்த கிள்ளிங்கிற சொல்லு தமிழ்மொழியில வலிமை அர்த்தம். அதனாலதான் இளைய தளபதி விஜய் நடித்த படத்துக்கு கிள்ளின்னு பேர் உண்டு. இதெல்லாம் தெரிஞ்சு வச்சிருக்கீங்களா? அது எப்படியோ தெரிஞ்சோ தெரியாமலோ அந்த படத்துக்கு அது வலிமை என்று சொல்லுகிற அந்த ஹீரோயிசம், வலிமையுடைய கதாநாயகன் என்று காட்டுறதா கடைசி வரையிலும் அந்த வலிமையுடைய காமிச்சு அது பிரகாஷ்ராஜும் விஜய் மோதி கடைசியில் அவனை அடிச்சுட்டு போ, அவனை கல்யாணம் பண்ணிக்கிறேன் என்று அந்த கதாநாயகி சதானந்தம். இதெல்லாம் ஏன் ஞாபகம் வச்சுக்கிறீங்கன்னு கேட்டா கொஞ்சம் இருக்கு. அவனை அடிச்சுட்டு வா, நான் உன்னை கல்யாணம் பண்ணி சொன்ன அவன் அடிக்க முடியாம இவர் வீழ்ந்த உடனே வலிமை உடையவனாக அந்த ஹீரோ விஜய் காட்டப்பட்டு அவர் அந்த திரிஷாவா அப்பா நல்ல அந்த படம் சொல்லக்கூடாது. திருவாசகத்தையும் பேசலாம், மாணிக்க வாசகரையும் பேசலாம். இடையிடையே கொஞ்சம் மகிழ்ச்சி விட்ட தொடுகடி மாதிரி அப்படி. அதனால கிள்ளிங்கிற அந்த நீங்க இனிமேல் என்ன பண்ணணும்னா, கிள்ளிங்கிற படத்தை பற்றி யாரா பேசுறா, அது எங்க தேவார சொல், அதை இலவசமாக வாங்கி இருக்கிறார்கள் என்று சொல்லுங்க. அது தெய்வ சொல், அதெல்லாம் பாருங்க. இப்ப அடுத்தது இன்றைய தலைப்புல இன்னொரு 1/2 மணி நேரம் 3/4 மணி நேரம் முன்னாடி இருக்கிறது சொல்லி கொடுத்தாங்க. புலவர்கள் கலகம் தீர்த்த படம். பண்டைய காலத்தில் மதுரையில் இருந்த சங்க புலவர்கள் மாணிவாசன் நல்லா சொல்லி கொடுத்துருந்தோம். அவர் உடனே வந்தார், உடனே இருந்தார், எல்லா விதமான சிறப்புகள் இங்கே தங்கி இருந்தார். அப்புறம் சிவபெருமான் நோக்கி பல படிகள்லாம் இங்க இருந்து பாடினார். ஆங்காங்கே பாடினது இங்கே படிச்ச உடனே சிவபெருமான் பார்த்தார். மாணிக்க வாசகனே சுவாமி, நீ பாடினதெல்லாம் சொல்ல நான் எழுதியது. மாணிக்க வாசகர் பாட 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 சுவாமி என்ன பண்ணாரு, எழுதிக்கிட்டார். ஏன் எழுதிக்கிட்டார்? அது ஒரு மனோன்மணி சுந்தரப்பிள்ளை தான் பேர் சொல்றாரு. மனோன்மணி சுந்தரப்பிள்ளை என்று சொல்லுகிற ஒரு அற்புதமான தமிழ்தாய் வாழ்த்து பாட்டு சொல்றார். வாங்க உள்ள வாங்க, வாங்க வாங்க. வயலில் அப்படியே விரல் பேசும் அளவுக்கு வயலில் இசைத்து தந்த தலைமை அண்ணாமலை பிறகுடைய தலைமை வயலின் பேராசிரியர் எங்கள் ஐயா அவருக்கு ஒரு கைதட்டல் கொடுங்க. இந்த அரங்கத்தில் பிந்தி எடுத்துட்டார்.
எனக்கு என்னன்னா குண்டக்குடி வைத்தியநாதனே நேரா வந்து வாய்ச்ச மாதிரி இருக்கு. சின்னஞ்சிறு பெண் போலி சித்தாடை இதை உடுத்தி சிவகங்கை குளத்தருகே. இந்த பாடலை உத்தரப்பட்டு சமூகம் எழுதினார் நினைக்கிறேன். சிஐ ஓதரான பாடிட்டார். அப்படியே உள்ள அந்த கை வருது. அதை தோல்மையை அழுத்து பேசினாங்க. சாமாடி இல்லையா, மாடிடலாம் குரல் கருத்துல கொண்டு வரணும். இல்லை எவ்வளவு பயிற்சி வரணும். பயிற்சி இருந்தால் முயற்சி இருந்தால் உலக புகழ் பெறலாம். அது கையாவே சாட்டும். நானார பாராட்டுகிறேன். இப்போ சிவபெருமான் எழுதிட்டார் நோமொழி சுந்தரமிட்ட. அது ஒரு காரணம் சொன்னார். ஏன் தெரியுமா? அவன் திருவாசகத்தை சிவபெருமான் பக்கமா எடுத்து வச்சு எழுதி வச்சுக்கிட்டார். அவர் மகா ஊழி காலத்துல உலகமே அழிந்து விட்ட பிறகு அவர் தனியா இருக்கிற பொழுது பொழுது போகாத நிலையில அடுத்த ஊழியை உண்டு பண்றதுக்கு முன்னாடி இடைப்பட்ட காலத்துல கொஞ்சம் படித்துக்கிறதுக்காக பொழுதுபோக நிலையில மகிழ்ச்சியாக படிப்பதற்காக சிவபெருமான் பத்திரப்படுத்தி எழுதி கொண்ட நூல்தான் திருவாசகம். திருவாசகம் சிவபெருமானே பத்திரப்படுத்தி எழுதி வச்சு படிக்கிறார். நம்ம தானே மூடி வச்சலாம். நல்லா படி. அது எழுதினார். அடுத்தது பாவை பாடிய வாயால் ஒரு கோவையும் பாடுக என்ற மாணிக்கவாசகர் சிவபெருமான் கேட்டு திருக்கோவையால பாடி முடிச்சார். அதன் பிறகுதான் சிவபுராணம் பாடி முடிச்சார். சொல்லிய பாட்டின் பொருணர்ந்து சொல்லுவார் செல்வர் சிவபுரத்தின் உள்ளார் சுழடிக்கு 11 ஏற்ற படித்து சிவபுரம் பாடி முடிச்ச உடனே நீங்கள் பாடிய இந்த திருவாசகம் 3000 ஆண்டு தீட்சைகளை பார்த்துட்டு அது சுவாமி திருவடியில் அந்த ஓட சொல்லியிருந்த உடனே ஓடுவது மாணிக்கவாசகர்கிட்ட நீங்க இவ்வளவு அருமையா பாடியிருக்கிறது என்ன பொருள், இந்த வாக்கியத்திற்கு எந்த வாட்சியம் என்று கேட்ட பொழுது எல்லாரும் அழைத்து வந்து மாணிக்கவாசகர் நாம் பாடிய அத்தனை பாட்டுக்கும் பொருள் இதோ நடராஜர். சொல்லிய பாட்டின் பொருள் என்பது அகராதி பொருள் இல்லை, டிக்ஷனரி பொருள் இல்லை. நீங்க எப்படிப்பட்ட பாடணும்னு கேட்டா திருச்சிற்றம்பலம் நமச்சிவாய வாழ்க நாதன் தாழ்வாழ்க இமைப்பொழுதும் என் நெஞ்சில் நீங்காதான் தாழ்வாழ்க ஓகழியாண்ட குருமனிதன் தாழ்வாழ்க. இந்த பாடலுக்கு தாசர் அவசர 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 அவசரமா இவன் எடுத்துக்கிட்டு ஆவிக்கு போன அவசரம் 4 மணிக்கு எழுந்திரிச்சு குளிச்சுட்டு ஸ்நானம் பூஜை போடுவாங்க சுவாமி. அப்படி அந்த வரிய ஒவ்வொரு எழுத்தையும் முனைமுறையாக ஓதணும். இப்படி ஓத 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 சுவாமி இருக்கார். சொல்றார் மாணிக்கவாசகர் நான் பாடிய பாட்டுக்கு பொருள் நடராஜா. சொல்லிய பாட்டின் பொருள் உணர்ந்து சொல்லுவார். பொருள் அறிந்துன்னா அகராதி பொருள், உணர்ந்துன்னா நடராஜா. அறிந்துங்கிற சொல்லுக்கு உணர்ந்துங்கிற சொல்லுக்கு வேறுபாடு தமிழ் மொழியில. உணர்ந்துன்னா உணர்ச்சி என்று சொல்லுகிறார். அப்புறம் உடனே தில்லை நடராஜ பெருமான் மாணிக்கவாசகரை ஆட்கொண்டு அருளினார் என்று வரலாறு என்பதனால் அந்த மாணிக்கவாசகரை சொல்லி இப்பொழுது புலவர்கள் கலகம் தீர்த்த பாடல். மதுரையில் வாழ்ந்த சங்க புலவர்கள் பல பேரும் கூடிக்கொண்டு அவரவர்களும் பாடல் எழுதி ஏன் பாட்டு வசதி ஓம்பாட்டு வசதிக்கு சண்டை போட்டிருக்காரு. உடனே சிவபெருமான் போய் உரையிட்டார் சோமசுந்தர கடவுளுக்கு. உடனே ஏன்பா சண்டை போட்டுக்கிறீங்க, உங்க பாட்டு எது வசதிங்கிற சொல்றதுக்கு செட்டித்தோட கட்சியில ஒரு பையன் பிறந்திருக்கிறான், உத்தர சன்மன்னு பேரு முருகன் தான். அவன்கிட்ட போய் கேளுங்க, அவன் வாய் ஊமையாச்சே சுவாமி என்று எல்லாரும் சொன்னோடனே வாய் ஊமைதான். அவன் கேட்பான். அவன் கேட்டு எந்த பாடல் யார் பாடின போது தலையை சேர்க்கிறானோ ஆனந்த கண்ணி விடுகிறானோ அந்த பாட்டு வசதியை முடிவெடுத்து என்று தீர்ப்பு வழங்கினார் சிவபெருமான்.
இப்படி எல்லாரும் பாடினாங்க. நக்கீரன், கபிலர், பாண்டர் 3 பேர் பாடின பாட்டு மட்டும்தான் அவர் தலை செய்தார். எனவே அந்த படம் சிறந்த படம் என்று ஒரு படலம். புலவர்கள் கலகம் தீர்த்த படலம் ஒரு படம் வருது, அது அதோடு நிறுத்திக்குவோம். அடுத்து இடைக்காலனுக்கு பிணக்கு தீர்த்த படலம். இடைக்காலம் என்று ஒரு புலவன், தமிழ் புலவன். அவன் குலேச பாண்டியன் என்ற அந்த பாண்டிய ஆட்சி பண்ற காலத்தில் நேரா போய் அவன் அந்த பாண்டிய மன்னன் நல்ல கவிதை எழுதுகிற ஆற்றல் படைத்தவன், பேசுகிற ஆற்றல் படைத்தவன், எழுதுகிற ஆற்றல் படைத்தவன். அதனால அவனுக்கு என்னன்னா தான் கவிதையில சிறந்தவன் என்ற மாமலை. சில நேரங்களில் சார் நல்லா தெரிஞ்சவனுக்கு வாசிப்பு தனக்கு எல்லாம் தெரியும். ஒண்ணுல ஒரு டிஓ என்ன பண்ணாங்க, ஒரு பள்ளிக்கூடத்துக்கு போனார். ஐயா ஏஇஓ ஒரு டிஓ பள்ளிக்கூடத்துக்கு போனார். செக் பண்ண செக்கிங் போயிட்டு வந்தார். என்னமோ கட்ட நோட்டெல்லாம் என்னமோ எழுதிட்டு போயிட்டாரு. இந்த அங்க இருந்து வாத்தியார் அந்த ஹெட்மாஸ்டர் எல்லாம் உட்காந்து பார்த்து என்ன எழுதியிருக்காரு கீழே கைது போட்டிருக்காரு. ஏன் ஒன்றும் புரியல. உடனே அடுத்த வருஷம் வந்தார். அவர்கிட்ட முதல் இடத்துல ஹெட்மாஸ்டர் ஐயா ஒரு சந்தேகம் தான். என்ன சந்தேகம்? நீங்க போனாலும் வந்தப்போ ஒரு கரெக்ஷன் சொல்லிட்டு போனீங்க, அது எங்களுக்கு ஒண்ணுமே புரியல. நாங்க ஒரு வருஷமா நானும் உங்களுக்கு கேட்க நடத்த முடியல. அவர் வாங்கி பார்த்துட்டு ஓ இதுவா எழுத்து திருத்தமா இருக்கணும்ல எழுதி எப்படி இருக்காரு? எழுத்து திருத்தமா இருக்கணும்னு ஒரு வருஷம் புரியாம எழுதியிருக்காரு. சில நேரங்களில தனக்கு எல்லாம் தெரியுங்கிற மாதிரி சிலவர் கீழன் ஒரு அற்புதமான நகைச்சுவை சொல்வார். எல்லா ஜீவமும் கேட்கிற கேள்வி தமிழாசி பாடத்தில் தான் நிறுத்தியா? நான் ஒரு கேள்வி கேட்கிறேன். சரி கேளுங்க சார். உள்ள தமிழ கேள்வி எல்லாரும் கவனமாக கேளுங்கப்பா. ஜனகர் இல்ல உச்சது யார்? பயிர்வாக்கள் என்னமோ நடந்து போச்சு. ஜனகர் இல்ல உச்சது யார்? ஒருத்தனை பார்த்து சொல்றா அப்படின்னா அவன் எழுந்திருச்சு நான் இல்லை, சத்தியமா நான் இல்லை, அப்படிலாம் செய்ய மாட்டேன். இப்படி தமிழ் என்னையா சொல்றான்னா அவன் அப்படிலாம் செய்ய மாட்டேன், இவன் செஞ்சிருக்கான். ஏயா வாத்தியார் நேர என்னையா பாடம் தெரியப்ப பள்ளிக்கூடத்தில் ஜனகம் இல்ல உச்சதியாக நான் இல்லைங்கிறான். அவன் செஞ்சிருக்க மாட்டேன். நான் தமிழ்வாசி உடைய ஹெட்மாஸ்டர் ஏதோ நடந்து போச்சு. நான் பணம்லாம் வசூல் பண்ணி வச்சிருக்கேன், அதை வாங்கி வச்சிடறது இல்லை. இது மாதிரி எல்லாம் நம்ம அதாவது சில பேர் ரொம்ப தெரிஞ்ச மாதிரி இருக்கு, ஒன்றும் தெரியாது. இந்த குலேச பாண்டி என்ன பண்ணினா நிறைய படிச்சவங்க மாதிரி நினைச்சுக்கிட்டு யார் கவிதைகளும் குறை சொல்லிட்டு இருந்தான். இடைக்காலம் என்ற புலவருக்காக ஒரு அருமையான நூல் எழுதி போனான். அந்த நூலை எடுத்து அரங்கேற்றப்படுகிற சபையில் உட்கார்ந்து இருக்கிற அந்த பாண்டிய மன்னன் தலையசைக்கல, பாராட்டல, சபாஷுன்னு சொல்லல, ஒண்ணுமே பண்ணல. பேச்சாளர்களையும் பாடகர்களையும் எல்லா கலைஞர்களையும் ரொம்ப சபையில போடுறவங்க ரியாக்ஷன் பண்ணாம இருக்காங்க. உனக்காட்சி எனக்காட்சி, நீ என்ன வேணாலும் சொல்லு. சில பேர் ஆனா இன்னொன்னு நாங்க என்ன பண்ணுவோம் தெரியுங்களா? யார் நல்லா சிரிச்சு ரசிக்கிறாங்களோ அவங்க முகத்தை பார்த்து மட்டும்தான் பேசுவோம். ஏன்னா அப்பதான் எங்களுக்கு பேச்சு வரும். நாங்க ரசிக்காம உட்கார்ந்து இருக்கிறவங்க பார்த்துதான் நாங்க பேசணும்னா எங்களுக்கு பேச்சு நின்று போயிடும். அதனால ரசனை செய்பவர்கள் ஊக்கப்படுத்துவார்கள். இந்த குலேச பாண்டியன் தலையசைக்கிற இடைக்காலம் பார்த்தான். என்னையா 2-3 நாளையா நான் ஒரு பாட்டை சொல்லிட்டு இருக்கேன், ஒரு ஊர் சொல்லிட்டு இருக்கேன், ஒன்றுமே பதில் சொல்லாம இடைக்கால மண்ணை அவமானப்படுத்துறான், அசிங்கப்படுத்துறான், எனக்கு ஒரு பரிசு கொடுக்கல சொல்லி கோச்சிக்கிட்டு வேகமா வெளியே எவ்வளவு வெளியே போனான்னா அந்த நாட்டை விட்டே கிடைக்கிறான். இனிமேல் பாண்டி நாட்டுக்குள்ளே நான் இருக்க மாட்டேன்னு வைகையை கடந்து வைகைக்கு அந்த கடையை போயிடான். அங்கேருந்து அழுகுறான். சோமசுந்தர கடவுளே, செந்தமிழுக்காக நீங்க எவ்வளவோ பாடுபட்டீங்க, தமிழுக்காக எவ்வளவோ பாடுபட்டீங்க, என்னை இந்த அந்த அரசன் புட்படுத்திட்டான், என்னை தயவு செய்து எனக்கு காப்பாற்று சுவாமி, எனக்கு ஆதரவு சொல்லு சாமி, மனித ஆதரவு இல்லாம நான் உங்க ஆதரவு தேவைன்னு சொன்ன உடனே சோமசுந்தர கடவுள் மீனாட்சி கூப்பிட்டாருவா,
என்ன சொல்லுவாங்க? ரிஷபத்தை ஏற்பாடு பண்ணி ஏன் சொன்னாங்க? நம்ம 2 பேரும் உட்கார்ந்துட்டு வைகை அண்ணன் யார் போயிட்டான்னு போகிறாரு? ஒரு புலவனுக்கான். ஒரு புலவன் வருத்தப்படுகிறான். அந்த பாண்டியவன் அவமானப்படுத்திட்டான். ரிஷபத்தை ஏற்பாடு பண்ண உடனே சோமசுந்தர கடவுளும் அந்த அங்கேயும் கண்ணியும் பட்டு நேர அவங்க என்ன ரிஷபத்திலே கடற்கரை போறாங்க. அப்படியே அப்படின்னு வைகை அதற்கு உட்காந்துட்டாங்க. இதை ஒரு நாள் வகுப்பு சொல்லிட்டு ஒரு பையன் சொல்றான், சார் இப்படின்னா அந்த விஷயம் பறந்துன்னு சொல்றீங்க, இதெல்லாம் நடக்கிற காரியமா சார்? ஏன் சார் அப்படி கதை சொல்றீங்க அப்படின்னு சொல்லி கேட்டான். நடக்கும் தான் கேட்டேன். எப்படின்னா சிவபெருமானுக்கு நடக்கும், உனக்கு எனக்கு ஒன்றும் நடக்காது. அது எப்படி சார் கேட்டான். வாரியார் சுவாமிகள் ஒரு அற்புதமான விஷயம் சொன்னார். நம்முடைய பர்வதராஜனுடைய பெண்ணாகி இருக்கிற பார்வையை கல்யாணம் பண்ணிக்கிறது சிவபெருமான் கைலாயத்தில் ஒரு டேட் பிக்ஸ் பண்ணிட்டு நந்தியை கூப்பிட்டார். என்னைக்கு நாங்க போகணும்? சோமவாரம் திங்கட்கிழமை மணிக்கு. எத்தனை மணிக்கு? 9 மணிக்கு ராகுலா பண்ணி. சரி 9 மணிக்கு என்னை எழுப்புங்க. கைலாயம் எங்க இருக்குது? பர்வதமலை எங்க இருக்குது? 10,000 பேர் கீழே வரணும். என்ன போய் சொல்றேன்னு சொல்லி நந்தியை பருவம் கேட்டாரு. 10,000 பேருக்கு போகணுமே, நீ ஒரு 9 மணிக்கு எழுந்திரிச்சு 9 மணிக்கு எப்படி போவீங்க? ஒரு வினாடி கூட தாமதம் இல்ல. ஈச்சர் எடுத்து போட்டான், நான் படுக்கிறேன், 9 மணிக்கு எழுப்பினா 9 மணிக்கு பயன்படாத. எப்படி சாமி அப்படின்னா போடா சாமி திட்டிட்டு போயிட்டான். நந்தியை பெருமான் 9 மணிக்கு போய் எழுப்பினார். சாமி அப்படின்னார். என்ன 9 மணி ஆயிடுச்சு, நான் டக்குனு அப்படி இப்படின்னா ட்ரெஸ் பண்ணிட்டார். அப்படின்னா உடனே எழுத உட்கார்ந்தா 9 மணி பட்ட 9 மணி வந்துட்டார். 10,000 பேர் கடந்து வாரியார் கேட்டார், எப்படி வருவார்னு கேட்டார். அது வருவார்னு சொன்னார். எப்படின்னு கேட்டா, அந்த காலத்துல பழைய நிலையில டெல்லியில வானொலி பெட்டி உள்ளது, ரேடியோ. அந்த ரேடியோல ஆகாசவாணி செய்திகள் வாசிப்பது சரோஜி நாராயணசாமி. ஞாபகம் கேட்டது? ஆகாசவாணி செய்திகள் வாசிப்பது சரோஜி நாராயணசாமி அப்படின்னு ஒரு வார்த்தை வரும். நம்ம நம்ம ஊர் சிதம்பரத்துல தெரியாததுக்கு 7:15 நிறுத்திடுவோம். இந்த 7:15 மணிக்கு நியூஸ் வரும். நான் உங்களை ஒன்று கேட்கிறேன், 7:15 மணிக்கு டெல்லியில அந்த அம்மா வாசிக்கிற நேரம் ஒரு வினாடி தாமதம் இல்லாம சிதம்பரத்துக்கு எப்படி வரும்? எப்படி அப்ப என்ன தெரியுது கேட்டா, இறைவனால் படைக்கப்பட்ட ஐம்பூதங்கள்ல ஆகாசமும் காற்றும் மற்ற பூதங்கள் உதவியில ஒரு மனிதர் குரல் விஞ்ஞான கண்டுபிடிப்புல 3000 பேருக்கு அந்தாண்ட இருக்கிற சிதம்பரத்துக்கு ஒரு வினாடி மாறம் வந்து விடு பொட்டியில சொன்னா எங்க சிவபெருமான் பொறுத்தா ஒரு வினாடி தாமதங்கள்லாம் வரமாட்டாரா என்றால் வாரியார் அந்த இதை படைச்சவர் எப்படி வரமாட்டார்? காத்து ஆகாயம் சென்றது. அந்த வகையில சுவாமி வைகைக்கரை தாண்டி போயிட்டார். இடைக்கால அங்க உட்கார்ந்துருக்காங்க. இடைக்காடா பரமேஸ்வரா நீங்களே வந்துட்டீங்களா? நான் இங்க இருக்கேன்னு. அப்பாவி மக்கள், அநியாயமா பாதிக்கப்பட்ட மக்கள் எங்க இருந்தாலும் இந்த சோமசுந்தர கடவுள் இருப்பான். அது மீனாட்சியோடு கூட வந்துடுவேன். இவன் அங்க இருந்தா அவங்க சுந்தரப்படுவாங்க. இது அரிசை ரிஷபத்தை பெற்று விட்டார். இப்போ அடுத்த நாள் இரவோட வந்துட்டார். அடுத்த நாள் திருப்பள்ளி எழுச்சி பாடுகிற வகை பொழுது கோயிலை திறந்து பார்த்தா கர்ப்பகிரகத்துக்குள்ள சிவபெருமான காணும். சிவலிங்கத்தை காணும், ஆவுடையார காணும், மீனாட்சி அந்த அங்கேற்கண்ணி கருவறை அங்கேற்கண்ணியை காணும். பதறாத பக்தர்கள், ஐயோ நம் நாட்டுக்குள்ள இருந்த முக்கியமான கடவுள் சோமசுந்தர கடவுள் சுக்கநாதராச்சே, அவர் கருவறைக்குள்ள சுவாமியை காணுமே, அம்பாவை காணுமே, நாட்டுக்கு எதுவும் ஆபத்துன்னு ஓடி போய் அந்த பாண்டிய மன்னர் மன்னா இந்த மாதிரி கர்ப்பகிரகத்துக்குள்ள சுவாமியையும் காணும் அம்பாவையும் காணும், என்ன பண்றதுன்னே தெரியலையே, பதட்டமா இருக்கு, நாட்டுக்கு ஏதோ ஒரு விபரீதமான ஆபத்து வரப்போ இருக்கு என்று அந்த மக்கள் எல்லாம் கதறினார்கள். பாண்டிய மன்னன் வேறு சிவலிங்கம் வச்சு சொல்லது. அவன் அவ்வளவு இருக்கா? அவங்களே ஓடி வந்து பதவி பார்க்க ஐவட்ட காணும். கர்ப்பகிரகத்துக்குள்ள சிவலிங்கத்தை காணும், ஆவுடையார காணும்,
அம்பாள் இருக்கிற 2 பேருமே காலையில் இப்ப நம்ம என்ன பண்றது என்று அவன் கதறினான், பதறினான். இதே மாதிரி ஒரு நிகழ்ச்சி வைஷ்ணவத்தில் உண்டு. 5 நிமிஷம் சொல்றாங்க. ஏன்னா வைஷ்ணவத்தில் இதே மாதிரி ஒரு உண்டு. திருமழிசை ஆழ்வார் என்று ஒரு பெரியவர் காஞ்சிபுரம் என்ற ஊரிலே தங்கியிருக்கிறார். ஒரு மடத்தில் அவர் திருமழிசை ஆழ்வார் மடம். அந்த மடத்தினுடைய திண்ணையிலே கணிகண்ணன் என்று அவருடைய சிஷ்யன் உட்கார்ந்து பூ கட்டிட்டு இருக்கான். அந்த மடத்துக்கு வெளியில் நந்தவனத்துல ஒரு வயசான அம்மா, முதுகு புதலா இருக்கிற அந்த அம்மா அப்படி எக்கி இந்த பூ பறிக்கிறதுக்கு முடியாம ரொம்ப தடுமாறிட்டு அப்படி என்ன நினைச்சா, கணிகண்ணன் பரமேஸ்வரா பெருமாளே வெங்கடாயர் சொல்கிற காஞ்சிபுரத்தில் எழுத்து மரபானை பெருமாளே, இந்த அம்மாவுக்கு ஒரு முதுகு கூடல் இல்லாம நிமிர்ந்துருச்சுன்னா அது நல்லா பூ வச்சு உடம்புனா கொடுக்குமே நினைச்சாங்க. அந்த அம்மா இளமே நினைச்சா கம்பீரமா இருக்குது. அவரே எக்காம பாவல பச்சு போயிடுது. இந்த செய்தி அந்த நாட்டு மகாராஜாவுக்கு உண்டு. மகாராஜாவுக்கு முதுகு கூடல். அவர் என்ன பண்ணினார், அப்படி என்றால் கணிகண்ணன் என்ற அவன் நினைத்தானேயானால் முதுகு கூடல் நிமிர்ந்து கொள்ளும், முதுமை இளமையாயிரம் சொன்னா அவன் அடிச்சிடுவானா என்று சொன்ன உடனே அவன் போய் கூப்பிட்டாங்க. நான் வர முடியாது, மகாராஜா கூப்பிட்டா வரமாட்டேன்னு சொன்னான். மகாராஜாவுக்கு முதுகு கூடல் தான் நடக்காதுன்னா என்ன கம்பீரமா இருக்கு சார், மன்னராட்சி காலத்திலேயே வரமாட்டேன்னா ஏன் நான் கேட்ட உடனே என் மனசு நினைச்சப்பெல்லாம் நினைக்காது, சுவாமி உள்ளிருந்து உணர்த்தினால் நினைக்கும், பெருமாள் உணர்த்தினால் நினைச்சேன், உங்க மகாராஜாவுக்கெல்லாம் நினைக்க மாட்டேன்னு சொன்ன உடனே அவன் என்ன பண்ணான், அந்த நாட்டு மன்னன் அந்த கணிகண்ணனை நாடு கடத்தினான். உடனே கணிகண்ணன் போய் திருமழிசை ஆழ்வார்ட்ட போய் குருநாதா, என்னடா இந்த நாட்டு மகாராஜாக்கு பண்ணிவிட்டான், இப்படி என்ன முடிவெடுத்த, நான் நாட்டுக்கு போறேன், இந்த மகாராஜா ஆட்சியில் நான் இருக்கிறத விட புலிசிங்க இருக்கிற காடே எனக்கு எவ்வளவு வசதி, நான் போறேன்னு சொல்லி கருணா பாருங்க. திருமழிசை ஆழ்வார் பார்த்தார், நானும் வரேன் அப்படின்னு வாத்தியார் மாணவன், நீ அதிக பிரச்சனை நீ போயிருக்கலாம்னு சொல்லல, சரி நானும் வரேன்னு சொல்லிட்டு அவரு கிளம்பினார். திருமழிசை ஆழ்வாரும் கணிகண்ணனும் காஞ்சிபுரத்துல ஊருக்கு வெளியில போறதுக்கு போகும்பொழுது போற வழியில பெருமா கோயில் திறந்திருந்தது. திருமழிசை ஆழ்வார் பாட்டு பாடினார், கணிகண்ணன் போகின்றான், கணிகண்ணன் போகின்றான், காமரும் கட்சி மணிவண்ணா, கட்சிதான் காஞ்சிபுரம், காமரும் கட்சி மணிவண்ணா துணிவுடைய சென்னா புலவனியார் சொல்கின்றேன், நீயும் உன் பையனாக பாய் சொல்லிக்கொள், நான் இல்லாத ஊர்ல, நம்முடைய மாணவன் இல்லாத ஊர்ல கெடுதலா ஆட்சி பண்ற ஊர்ல நீ ஏன் படுத்துக்கிற, கிளம்பு. என்ன தெரிஞ்சு கேட்டா, தமிழ் புலவன் கிளம்புனா கிளம்புவார், வானா வருவார், பெருமாள் என்பதுதான் பெருமாள் வரலாறு. காஞ்சிபுரம் வரலாறு கிளம்புறார். இது என்ன, அவருடைய பெருமாள் என்ன பண்ணார், அவசர சொல்லும் அவருக்கு பெட்டு அவசியம் வரும், அதை எடுத்து முதல் வச்சுக்கிட்டா, அதை விட கணிகன் தூக்கியில, திருமழிசை ஆழ்வார் தூக்கியில. இதை பாரத குடல் சுவாமிகள் மீனாட்சி பிடித்தவில்லை திருமால பக்தியோட காப்பு பருவத்தில் பைந்தமிழ் பின் சென்ற பச்சை பசும் கொண்ட என்று பாரு கொண்டு போயிட்டாரு. உழைவுக்காக ஊர் தாண்டி 4 இடம் தாண்டி காட்டப்பட்டுட்டாங்க. திருமழிசை உட்கார்ந்து இருக்கிறார், மகளிர் கணிகன் உட்கார்ந்து இருக்கிறான், பெருமாள் வழக்கத்தில் படுத்துட்டார். உடனே அந்த சேவார்த்தி பண்ணுகிற அந்த பட்டாச்சாரியெல்லாம் போய் பார்த்தா பெருமாளை காணும். போய் சொன்னாங்க அரசன் பார்த்தா, நான் இதே மாதிரி இந்த இடைக்காலம் வரலாறும் கணிகண்ண வரலாறும் ஒண்ணு. உடனே இன்னொன்னு, அந்த காலத்து மன்னர்கள் கருவறைக்குள்ள சுவாமி பதறினார். பதறினார். ஏன்னா அவர்கள் இல்லாம நான் நல்லாட்சி பண்ண முடியாது என்று அந்த மன்னன் கவலைப்பட்டான். உடனே அவன் என்ன பண்ணான், இது எங்கடா கணிகண்ணன் இருக்கிற சொல்லிட்டு நேரா கேள்விக்கு ஓடலாம் காட்டு. பெருமாள் ஆட்சி வந்து நேரா பெருமாள் படுத்திருந்தா, பழக்கம் கூட படுத்து
போய் பெருமாள் காலில் விழுந்தான். பெருமாளை தயவு செய்து ஊருக்குள்ள வந்து நீங்கள் கோயிலுக்குள் வர வேண்டும், இல்லை என்றால் நான் நல்லாட்சி பண்ண முடியாது. ஏன் சொல்ல முடியாது? யார் தான் வருவீங்க? திருப்படிசி ஆழ்வார் என்ற தமிழ் புலவன் பக்தன் தான் வருது. அப்படி கோமசர் கொக்கி பெருமாள் உடனே திருப்படிசி ஆழ்வார் காலில் விழுந்தான். அந்த மன்னன் திருப்படிசி ஆழ்வார் பார்த்து, வாங்க சுவாமி, இங்க வந்தா பெருமாள் வரைகிறார். முடியாது. ஏன் சுவாமி? என் சிஷ்ய வரலன்னா நான் வரமாட்டேன் சார். நாடுன்னா அது நாடு சார், தமிழ்நாடு தமிழ். உடனே கணிகண்ண காலத்து விழுந்தா மகாராஜா. கணிகண்ணா நீ திருப்பி வந்துடுறா, இல்லைன்னா நீ வரலன்னா ஆழ்வார் வரமாட்டார், ஆழ்வார் பெருமாள் வரமாட்டார். சரி சொல்லிட்டு ஓடி போய் அந்த கணிகண்ணன் பெருமாள் வாங்க போறான் சொன்ன உடனே திரும்ப உடனே திரும்பி ஆழ்வார், கணிகண்ணன் நீள்கின்றான், காவலர் கொச்சி மணிவண்ணான், நீ கிடக்க வேண்டாம், துணிவுரை சென்னா புலவனியார் சொல்லுகின்றேன், நீயும் உன் பையனாக கருவறையில் விரித்து போய் வச்சுக்க. என்ன தெரியுதுன்னா, வான்னா வர்றார், போனா போறார், பெட்டு வச்சுக்கிறார். இவ்வளவுக்கு தமிழுக்கு அவ்வளவு தமிழ் பக்திக்கு பற்று கொண்டவராக பெருமாள் இருக்கிறார். இன்னைக்கு பெருமாள் உற்சவத்துல பெருமாள் இறுதி விழா முன்னாடி தமிழ் போகும். அந்த வகையில இங்க இடைக்காலம் காவிரியினுடைய வைகையினுடைய அந்த கரையில இருந்தான். இந்த மன்னன் பார்த்தான், வேற வழியே இல்லைன்னு சொல்லிட்டு சாமி ஆட்சி போட சொக்கராதர் இல்லைன்னா ஆட்சி பண்ண முடியாது சொல்லிட்டு நேரம் ஓடனான், வைகை கரைக்கு ஓடனான். சொக்கராதர் திருப்பதியில் விழுந்து வரணும். என்ன பண்ண? நீங்க வரணும். இடைக்காலம் தமிழ் கவிதை பாடிய போது அவர் என்கொயரி பண்ணு சார். இடைக்காலம் தமிழ் கவிதை பாடிய போது, தமிழ் இலக்கியம் பாடிய போது நீ தலையசைக்கையாமல், அது ஆதரிக்கையாமல், அது ஆமோதிக்கையாமல், பாராட்டியாமல், தப்புதான் சுவாமி, என்ன மன்னிச்சிருங்க. இன்னைக்கு ஒரு தெரிஞ்சுக்க, தமிழ் புலவர்கள் ஒரு கவிதை எழுதுனா துடையார் பண்ண தமிழை வாழ வைக்கிறது யார் பண்ணா? நீங்கள் நான் கூட இல்லை, சோமசுந்தர கடவுள். சோமசுந்தர கடவுள் தமிழ் புலவன் ஒரு கவிதை பாடினான்னா, ஒரு தமிழ் பாட்ட ஒரு கவிஞன் பாடினான்னா, நீ அவருக்கு வாரி வழங்கு பணத்தையே. இன்னைக்கு ஒரு விட சொல்ற சார், நம்ம நாட்டில் யாருக்கு பணம் கொடுக்கணும்னு இருக்கு சார். வைத்தியம் ஐயா அவர்களுக்கு, ராகவன் அவர்களுக்கு, தமிழ் புலவர்களாக இருக்கிற எங்களுக்கு பணத்தை வாரி கொடுக்கிற பொழுதுதானே தமிழ் வளர்ற. தமிழுக்கு தானா வளர்ந்தான் சார். எல்ஐசி பில்டிங்க பிடிக்கிறது வைத்தியமான ஆதரிச்சின்னா இசை வளர்ற, ராகவன் சார் ஆதரிச்சின்னா தொண்டு வளர்ற, சிவச்சந்திரன் ஆதரிச்சின்னா தமிழ் வளரும். அதனால அந்த உணர்வை காட்டுகிற அருமையான படம் தான் இடைக்காலம் பிறகு தீர்த்த படம் என்ற துளப்படாக திருமுறையை சோமசுந்தர கடவுள் ரிஷபத்தை பார்த்தா ரிஷபடியே எழுந்தது மீனாட்சி. ஆனா வாயிலைக்கு இடைக்காடா பரமேஸ்வரா மகிழ்ச்சியா வாவும். ஒரு புலவன் மனம் வருந்தினா சுவாமி வருந்துகிறார் என்பதுதான் திருவிளையாட புராணம் என்று தெரிவித்து, அதற்கு மன்னனும் தலைவணங்கி நான் இவரை தெரிவித்து, இறைவன் ஈசன் இல்லாத ஊர் இல்லை, ஈசன் விரும்புகிற தமிழ் இல்லாத ஊர் இல்லை என்று வாழ்ந்து காட்டிய அருமையான நிகழ்ச்சியை கூறுவதுதான் இடைக்காலம் விளக்கு தீர்த்தப்படும் என்பதை தெரிவித்து, சான்றோர்கள் பெருமக்களே, இன்னைக்கு மாணிக்கவாச சுவாமி வரலாற்றை சொல்லியிருக்கிற அந்த பூமி பெண்ணை பேச வைத்த அற்புதமான அந்த திருச்சாடல், பூசுவதும் வெண்ணீர் போதும் பொங்கலும் பேசுவதும் திருவாயார் மறைபோடும் காரியை, பேசுவதும் பூசுவதும் பேசுவதும் பூவதும். இந்த பாடலை நீங்க அப்படி சியோடு பாடுங்க சார். தயவு செய்து பாட பாட பாட
இல்லை பாடுங்க, பூஜை அறையில் பாடுங்க, பாடி நன்றாக உங்களுக்குள்ளே இருக்கிற உள்ளுணர்வை வளர்த்துக் கொள்ளுங்கள் என்று தெரிவித்து சின்னஞ்சிறு பெண்போல் என்ற அருமையான பாடல் வாசித்த ஐயாவின் முன்னிலையில் இந்த அளவிலே அடியே துண்டாற்பட தொடர் விரிவுரை நிகழ்ச்சி நிகழ்ச்சிங்க ஒரு 5 முறை பஞ்சாட்சம் சொல்லுவோம். உட்கார். சரி சொல்லலாமா? சரி உட்கார். இப்ப இந்த 2 விஷயம் சொல்லு. சரி சரி. இப்போ நாளைக்கு இந்த 10 நாள் துறப்பணத்துடைய தொடர் விரிவுரை நிகழ்ச்சி தற்காலிகமாக கூட்டி வருகிறது. மீண்டும் நான் வந்து பேசுவேன். நீங்க எல்லாம் நூற்றுக்கணக்கான பேர் வந்துங்க. அதை உங்களுடைய கடவுளையே எனக்கு பெரிய ஆதரவு, பெரிய தப்பு. நீங்க தான் நல்லா புரிஞ்சுக்க. ராம ஐயாவுக்கு தெரியும், நம்ம ஐயா ரயில வித்வான் ஐயாவுக்கு தெரியும், தமிழ் பேச்சாளர் தெரியும். பேச்சாளர்களால் மட்டும் தமிழ் வளர்ந்து உங்களமாக இருக்கு. நான் வந்து பேசுறேன்னா என் பேர் பத்திரிகையில போட்டு பாத் போஸ்ட்ல என் படம் போட்டு அது நான் வந்து பேசுறேன். உங்க பேர் எந்த பத்திரிகையிலும் இல்லை, எந்த வாத் போஸ்டும் இல்லை. நீங்க வந்து இந்த தமிழை கேட்பதனால்தான் தமிழ் வளர்கிறது. அதை நான் சத்தியமா நம்புறேன். தமிழ் யாரா வளர்கிறது? உங்களா. நீங்க நூற்றுக்கணக்காக வந்து கேட்க 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 தமிழ் வளர்கிறது என்பதை தெரிவித்து மீண்டும் சந்திப்போம் என்று தெரிவித்து நாளை நிறைவு நாளில் மீண்டும் சந்திப்போம். இப்போ நம்ம பஞ்சாட்சரம் இப்ப நீங்க போகும்போது இங்க நான் என்ன உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன், 3 விஷயம் சொல்லியிருக்கிறேன். 3 வரி. கடவுள் எங்க இருக்கிறார்? இதோ எந்த தெய்வம் முன்னாலே நான் ஒரே ஒரு புன்னகையில் கண்டேனே, பாசமுள்ள பார்வையிலே கடவுள் வாழ்கிறான், அவன் கருணை கொண்ட நெஞ்சினிலே கோயில் கொள்கிறான். இதோ எந்த தெய்வம் முன்னாலே. அப்புறம் அற்புதம். பல நூல் படித்து நீ அறியும் கல்வி, பிறர் நலம் நினைத்து நீ வழங்கும் செல்வம், பிறர் உயர்விலே உனக்கு இருக்கும் இன்பம். ராகமையா. அதனால பல நூல் படித்து நீ அறியும் கல்வி அடியே, பிறர் நலம் நினைத்து நீ வழங்கும் செல்வம். நீங்க பிறர் உயர்விலே உனக்கு இருக்கும் இன்பம், இவை அனைத்திலுமே இருப்பதுதான் தெய்வம். இதோ என் தெய்வம் முன்னாலே. நம்ம ஐயா நம்முடைய சுவாமி மகாபுரிவர் என்ன அற்புதமாக அவங்க ஜெகத்குரு உள்ளபடியே கண்கண்ட தெய்வம். அதனால அந்த தெய்வத்தின் முன்னிலையில் பேசுவோம். பஞ்சாட்சரம் ஒரு 5 முறை சொல்லிடுவோம். நீங்க போகும்போது தட்டில் எல்லாரும் முடிஞ்சது பஞ்சாட்சரம் 5 முறை உலக நன்மைக்காகவும், நம்முடைய நன்மைக்காகவும், ஊர் நன்மைக்காகவும், நாட்டு நன்மைக்காகவும், அனைத்து உயிர்களின் மகிழ்ச்சிக்காகவும் இது போன்ற சத்சங்கம் சிறப்பாக எங்கும் நடைபெற வேண்டும் என்ற அந்த எண்ணத்திற்காகவும் நாம் இந்த வேத பாராயணம் தொடர்ந்து செழிப்போடு மிகச் சிறப்போடு மிகப்பெரிய அளவிலே வளர வேண்டும் என்பதற்காகவும் நாம் பஞ்சாட்சரம் ஓதுவோம். ஓம் நம சிவாய சிவாய நம. ஓம் நம சிவாய சிவாய நம. ஓம் நம சிவாய சிவாய நம. சிவாய சிவாய
நாளைக்கு சந்திப்போம், சிந்திப்போம். நன்றி, வணக்கம்.